நன்றி ஐயா ஈதா சீமான் அவர்களே. அடுத்தபடியாக தமிழினத்தின் தலைமகன், தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை, எங்கள் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்களோடு. எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எனது அன்பு சொந்தங்களே, உணர்வை அறிவு வெல்வது இயல்பு. ஆனால் உணர்வை அறிவு வெல்வதுதான் உயர்வு. இந்த இடத்தில் என் அன்பு சொந்தங்கள் இந்த தேர்தலை ஒரு வழக்கமான, இதுவரை ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை நாம் எதிர்கொள்கிற ஒரு தேர்தலை போல எளிதாக கடந்து போகக்கூடாது என்று உங்கள் அன்பு பிள்ளைகள் அன்போடு வேண்டுகிறோம். 60 ஆண்டுகளாக 2 பெரும் திராவிட கட்சிகள், திமுக அதிமுக, மாறி மாறி நம்மை ஆட்சி செய்திருக்கிறார்கள். தேர்தல் பல, ஆட்சியின் மாறுதல் பல. ஆனால் ஆட்சி முறையில் என்ன மாற்றம் வந்திருக்கிறது, மக்களின் வாழ்க்கை முறையில் என்ன முன்னேற்றம் வந்திருக்கிறது என்பதை அறிவில் சிறந்த எனது சொந்தங்கள், ஆன்றோரும் சான்றோரும் நிறைந்த என் இன மக்கள், கற்றறிந்த பெருமக்கள், கற்றுக்கொண்டிருக்கிற என் தம்பி தங்கைகள் எல்லோரும் ஆழ்ந்தறிந்து ஒரு முடிவு எடுக்க வேண்டும். தமிழ்நாட்டு தேர்தல் என்றால் அப்போது இந்த இந்திய கட்சிகளான பாரதிய ஜனதா, காங்கிரஸ், திமுக, அதிமுக இந்த கட்சிகளின் பின்னாடி நின்று கொண்டுகிறது. இந்திய தேர்தல், இந்திய ஒன்றியத்தை யார் ஆட்சி செய்கிறது என்ற தேர்தல் வருகிற போது இந்த திராவிட கட்சிகள், பாரதிய ஜனதா, காங்கிரஸ் ஏதாவது ஒரு கட்சியின் பின்னாடி நின்று கொண்டிருக்கிறது. இதிலே தமிழர் நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள், தமிழ்நாட்டு மக்கள், என் இன சொந்தங்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகள், இதையெல்லாம் தந்தது யார்? கணக்கில்லாத இந்த சிக்கல்களை என் மக்களுக்கு கையளித்தது யார்? தமிழ்நாட்டின் முதல்வர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையிலே பேசினது இருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளில் 1,00,000 போராட்டங்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்திருக்கிறோம் என்று பேசுகிறார்கள். இது பெருமைக்குரிய செயல்தானா, இல்லை ஒரு கொடுமையான செயலா என்பதை என் உயிர்க்கினிய சொந்தங்கள் எண்ணி பார்க்கணும். 1,00,000 போராட்டங்களை என்றால் 1,00,000 பிரச்சனைகளை மக்களுக்கு கையளித்திருக்கிறது அரசு என்று பொருள். அப்போ இத்தனை பிரச்சனைகளை தந்தவர்கள் என் அன்பு சொந்தங்களிடத்திலே உங்கள்
மகன், உங்கள் உடன் பிறந்தவன் கேட்க நினைக்கிற கேள்வி. எல்லா பிரச்சனைகளுக்கும் போராடுகிறோம். ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், உழவர் குடிமக்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், மகளிர் சுய உதவி குழுக்கள், வேளாண்குடி மக்கள். சிப்காட்டுக்கு தொழிற்சாலைக்கு நிலத்தை பறிக்கிறான், நீண்ட காலமாக வாழ்ந்த வாழ்விடத்தை இடிக்கிறான். எல்லாத்துக்கும் எதில் நின்று போராடுகிறோம். ஒரே ஒரு கேள்விதான் என் அன்பு சொந்தங்களை பார்த்து நான் எழுப்ப நினைக்கிற கேள்வி. எல்லா பிரச்சனைக்கும் நம்ம வீதியில் வந்து நின்று போராடுறமே, கோவப்படுறமே, கொந்தளிக்கிறமே, குமுறுகிறமே, கதறுகிறமே, கண்ணீர் வடிக்கிறமே, அப்புறம் எப்படி இந்த பிரச்சனைகளை தந்தவர்களே திரும்ப திரும்ப அதிகாரத்துக்கு வருகிறார்கள்? இதுதான் எப்படி வருகிறார்கள்? எல்லாரும் சொல்லுகிறார்கள், ஒரே ஊழல், லஞ்சம், சகிக்க முடியலைங்கிறாங்க. யாருக்குமே ஊழல் பிடிக்கல. இங்க கூடியிருக்கிற யாருக்குமே லஞ்சம் பிடிக்கல. ஆனா ஒரு கேள்வி எழுது, யாருக்குமே பிடிக்கலையே இந்த லஞ்சம், யாருக்குமே பிடிக்கலையே இந்த ஊழல், பிறகு யார் தான் கொடுக்கிறா, யார் தான் வாங்குறா? இந்த கேள்விக்கு யார்கிட்ட பதில் இருக்கு? யாருக்குமே பிடிக்காத ஒன்று எப்படி தொடர்ந்து நடக்குது? பிரச்சனைகளை தந்தவனை திருப்ப திருப்ப அதிகாரத்திற்கு எப்படி வர முடிகிறது? எந்த இடத்தில் தவறு நடக்கிறது என்பதை அறிவு சமூகம் ஆய்ந்தறியணும். இது இப்படியே தொடர்வது என்பது ரொம்ப எப்படி சொல்றது, சகிக்க முடியாத அடிமைத்தனம், சகிக்க முடியாத ஒரு இழிவான அடிமைத்தனம். அடிமை எப்படி உருவாகிறான்? நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், அநீதியை அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்கிறார்கள். அதாவது புனிதமான போராளி என்கிறார்கள். அப்படி யாராவது தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறானா என்றால் ஒருவன் உருவானான். அவன்தான் எங்கள் உயிர் அண்ணன் பழனி பாபா அவர்கள். அநீதியை எதிர்த்து அச்சமில்லாமல் துணிந்து எதிர்த்து போராடினான். அதனாலதான் அவனை புனித போராளி பழனி பாபா என்று நாங்கள் போற்றுகிறோம். அநீதியை எதிர்க்க துணிவில்லாத மக்கள் சகித்துக் கொள்கிறார்கள். தொடர்ந்து சகித்துக் கொள்கிற மக்கள் அடிமையாகிறார்கள். இவ்வளவுதான் அடிமையின் பிறப்பு. இவ்வளவுதான். உங்களுக்கு தெரியுது என் சொந்தங்களே, ஊழல், லஞ்சம் சகிக்க முடியல. திருட்டு பயிலு திருடுறான், மலையை வெட்டுறான், மணல் அள்ளுறான், சாராயத்தை விற்கிறான், பாட்டிலுக்கு 10 ரூபா கூட்டுறான். ஐயோ சகிக்க முடியல. ஆனாலும் கோபம் வரல, அநீதியை எதிர்க்க துணிவில்லை, சகித்துக் கொள்கிறோம். 2 வயசு குழந்தைய 2 வயசு பிஞ்ச கற்பழிச்சு கொண்டு போறான், 60 வயசு அம்மாவை கற்பழிச்சு கொண்டு போறான். என்னடா நாடுது தெரியுது, ஆனா அந்த அநீதியை எதிர்க்க துணிவில்லை, சகித்துக் கொள்கிறோம். எல்லாமே கெட்டு போச்சு, நாடே நஞ்சாயிருச்சு. உலகத்தின் முதல் மொழி, ஆகச் சிறந்த உன் தாய்மொழி. உனக்கு தெரியும் மொழி சிதைந்து அழிந்தால் இனம் அழிந்து விடும்னு. ஆனால் அழிந்துருச்சு, அதை பத்தி கவலை இல்லை. இப்பவே நம் சொந்தங்கள் எழுதி வச்சிருக்கிற அந்த பாருங்க, கதிர் பேப்பர்ஸ், கதிர் கார்ட்ஸ், கதிர் பைனான்ஸ். கதிர் தமிழா இருக்கு, கார்ட்ஸ் தமிழ் எழுத்துல இருக்கு, பைனான்ஸ் தமிழ் எழுத்துல இருக்கு, எல்லாமே தங்கிலீஷா இருக்கு. இது எப்படின்னா, இறைமகன் இயேசு சிலுவையில் அறையும் போது ஆண்டவர்கிட்ட அவருடைய தந்தையே, இவர்கள் பாவம் என்ன செய்யறனே தெரியாம செஞ்சு கொண்டிருக்கிறார்கள், என்ன நடக்குதுன்னே தெரியாம என் மக்கள் தன் தாய்மொழி சிதைந்து அழிவதை பற்றி கவலை இல்லை, தன் நிலத்தின் வளம் களவுவதை பற்றி கவலை இல்லை, தன் நீர் நஞ்சாயை பற்றி கவலை இல்லை, காற்று நாசமாயி மூச்சு காற்று கந்தகத்தூளா கரித்தூளாக போயிடுச்சு, ஒரு கந்தக தூசியை சுவாசிக்கிறோம், அதை பற்றி கவலை இல்லை, எதை பற்றியுமே கவலை இல்லை. ஓட்டுக்கு காசு கொடுக்குறானா, 1000 2000 தர்றானா, இலவசம் ஏதாவது சொல்றானா, யார் அதிகமா காசு கொடுக்குறானோ அவனுக்கு ஓட்ட போடுறதுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டா, இது எப்படி ஒரு அறிவார்ந்த சமூகமாக இருக்க முடியும்? இது எப்படி தெரியுது? ஒரு பணத்தை கொடுத்து வாக்கை பறிக்கிற இடத்தில் மாண்புமிக்க ஜனநாயகம் செத்து விழுந்து கேடுகட்ட பணநாயகம் பிறந்து விடுது என்பது எல்லோருக்கும் தெரியுது. ஆனாலும் அதை தொடர்ந்து இந்த தவறு நடக்கிறது. இதில் என்ன கொடுமை என்றால், அறிவை வளர்க்கும் ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் நிற்கிறாங்க. அவங்க பிரச்சனை இன்னைக்கு நேரத்தில் 1/4 நூற்றாண்டாக நடக்குது. மாறி மாறி ஆட்சிக்கு வருகிறவர்கள் எதிர்கட்சியா இருக்கும்போது வாக்குறுதி கொடுக்கிறார்கள், ஆளுங்கட்சியா இருந்தோன்னா அதை நிறைவேற்ற தவறியிருக்கிறார்கள். ஆனால்
மருத்துவர்கள், கற்றறிந்த பெருமக்கள், உழவர் குடிமக்கள், எத்தனை கோடி உழவர்கள், எல்லாருமே உழவர் குடிமக்கள் தான். ஆனால் எல்லாருமே வீதியில் வந்து போடுறார்கள். வேர்வை சிந்தி நான் விளைய வச்ச நெல்லை ஒரு அகவிலையை, உரிய விலையை கொடுத்து கொள்முதல் செய்து ஒரு சேமிப்பு கிடங்கில் சேமித்து வைக்க முடியாதா என்று வீதியில போட்டு இப்படி முளைக்க வைக்கிறீர்களே என்று வேர்வை சிந்தி விளைய வைத்தவன் கண்ணீர் சிந்தி வீதியில் நின்று போராடுகிறான். பார்க்கிற எல்லாருக்கும் கோபம் வருகிறது. ஆனாலும் இத்தனை கோடி உழவர்கள் இருக்கும்போது எப்படி இந்த அக்கிரமக்காரர்கள், இந்த அநீதிக்காரர்கள், இந்த கேடுகட்ட, முறைகட்ட, தரங்கட்ட ஆட்சியை செய்கிற ஆட்சியாளர்கள் எப்படி ஆட்சிக்கு வர முடியுது? அப்ப யாரு மேல தவறு இருக்கிறது? இதைத்தான் ஆபிரகாம் லிங்கன் சொல்லுகிறான். ஒரு ஆட்சியாளன், ஒரு ஆட்சி மோசமாக நடக்கிறது, ஒரு ஆட்சியாளன் தவறான ஆட்சி செய்கிறான் என்றால் அதற்கு அவன் மட்டும் பொறுப்பல்ல, அவனை தேர்வு செய்த மக்களும் பொறுப்பு என்கிறார். அப்ப நம் தவறான ஆட்சியாளர்கள், இன்னைக்கு ஐயா ஸ்டாலினுடைய ஆட்சி தவறு என்று நீங்க சொல்வீர்களானால் அந்த தவறுக்கு பொறுப்பேற்க வேண்டியது நாம் தான். என்னைக்கு நீங்கள் சிந்திப்பீர்கள்? ஒரு நாட்டில் சாராயத்தை அரசு வித்துக்கொண்டு அதில் வந்த வருகாய் குடிக்க வச்சு தன் மக்களை காசை பறிச்சு மயக்கத்தில் வைத்து உடலை திறனிழக்க வைத்து சிந்திக்கிற ஆற்றலை போக்கி உடலில் இருக்கிற திறனை எல்லாம் குறைத்து அவன் காசை பறிச்சு அதை வச்சு நாட்டில் ஆட்சி நடத்துறேன்னு ஒரு ஆட்சியாளன் சொன்னா அதை சகித்துக் கொள்கிற மக்கள் இருந்தால் அந்த மக்களை எப்படி பார்க்கிறது? சாராய கடையை திறந்து விட்டுட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, வன்முறை, கொலையை தடுக்கிறோம், இதெல்லாம் பேசுவது எவ்வளவு வேடிக்கையா இருக்கிறது பாருங்கள். எப்படி தாலிக்கு தங்கம் அரைப்பவன், தாலிக்கு ஒருபவன் தங்கம், குடிக்க வச்ச 6 லட்சம் பெண்களின் தாலி அறுத்ததற்கு பேர் என்ன? அதற்கு பேர் என்ன? எங்க ஊர்ல எல்லாம் அவன் தாலி அறுப்பான், அவன் கூட போய் பேசிட்டு இருக்க அயோக்கிய பயம்பாங்க. 6 லட்சம் பேர் தாலி அறுத்தவனை தான் நீ தலைவனா ஏத்திருக்காயின்னு நினைச்சா எவ்வளவு பெரிய கொடுமையானது என்றது நீ யோசிப்பார். திரும்ப அந்த தவறை செய்தால் இந்த பிறப்பு பயனற்றது, மனிதன் என்பதற்கான மாண்பு செத்து போகிறது. அதனால் அறிவு சமூகமே இந்த தேர்தலை ஒரு மாறுதலுக்கான ஒரு களமாக, வரலாறு நமக்கு தந்திருக்கிற அரிய வாய்ப்பாக, காலம் கையெழுத்திருக்கிற உயரிய கடமையாக என் உடன் பிறந்தார்களும் பேரன்புமிக்க பெற்றோர்களும் எண்ணிக்கொண்டு இந்த தேர்தலை அணுக வேண்டும். வாக்கு என்பது மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் வலிமை மிக்க ஆயுதம், ஒரு வலிமை மிக்க கருவி. அதை அநீதிக்கு எதிராக தூக்க வேண்டும், ஏந்த வேண்டும் என்பதை அறிவார்ந்த எனது பெற்றோர்களும் என் அன்பு தம்பி தங்கிகளும் முடிவெடுக்க வேண்டும். வரிசையில் நின்னோம், வாக்குக்கு காசு கொடுத்தார்கள் வாங்கினோம், பரிசு கொடுத்தார்கள் வாங்கினோம், குடிக்க மது கொடுத்தார்கள், உண்ண சாப்பாடு கொடுத்தார்கள் என்று வாக்கு செலுத்துவது ஒரு சமூகம் தோற்று போன சமூகமாக, தன்மானம் இழந்த சமூகமாக, மாண்பும் பெருமையும் செத்து போன சமூகமாக மாறிவிடும். என் அன்பு தம்பி தங்கைகளே, என் அருமை பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் எங்களை பாருங்கள். என் சாதிதான் வேண்டும் என்றால் எங்களுக்கு வாக்கு செலுத்தாதீர்கள். சாதிக்க வேண்டும் என்றால் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள். என் மதம்தான் வேண்டும் என்றால் எங்களை மறந்து விடுங்கள். இல்லை, அதை தாண்டிய மனிதம், மானுட நேயம்தான் வேண்டும் என்றால் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள். அறிவார்ந்த என் பெற்றோர்களே, என்னிலும் இளைய என் இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, என் தம்பி தங்கைகளே, சாதி அரசியலாகும் என்றால் அங்கே சகோதரத்துவமும் சமத்துவமும் செத்துப்போகும். மதமே அரசியலாகி அதிகாரத்திற்கு வரும் என்றால் அங்கள் மனிதநேயம் என்கிற புனிதம் செத்துப்போகும். பணம் அரசியல் செய்யும் என்றால் அங்கே மாண்புமிக்க ஜனநாயகம் செத்துப்போகும், ஒழுக்கம் பண்பாடு செத்துப்போகும். இதில் இந்த அரசியலை தொடர்ந்து முன்னெடுக்கிற இவர்கள் பக்கம் நிற்கப் போகிறீர்களா? இதை ஒழித்து உண்மையும் நேர்மையுமான தூய அரசியலை முன்னெடுக்க துடிக்கிற உங்கள் பிள்ளைகள். சாதிக்கு கட்சி இருக்கிறது, தலைவன் இருக்கிறான். எல்லா சாதிக்கு மதத்துக்கு கட்சி இருக்கிறது, தலைவன் இருக்கிறான். ஆனால் நீ பிறந்த
உன் மொழிக்கும் இனத்திற்கும் ஒரு கட்சி உண்டா என்று பார். அந்தந்த சாதிக்கு தலைவன், அந்தந்த மதத்திற்கு தலைவன், எல்லாருக்குமான ஒரு கட்சி, ஒரு தலைமை உண்டா? மனிதனுக்கு மட்டுமாக அரசியல் செய்ய இங்க ஆள் இருக்கிறது. வணங்குகிற சாமியை கூட காப்பாற்ற இங்கே கட்சி இருக்கிறது. ஆனால் வணங்க உனக்கு ஒரு கோடி சாமி, வாழ ஒரே ஒரு பூமி. அந்த பூமியை காப்பாற்ற ஒரே ஒரு கட்சி தான் இந்த நாட்டில் உண்டு. அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். உலகில் எல்லா உயிரையும் நேசிக்கிற ஒரு ஆற்றல் உண்டென்றால் அதற்கு பெயர்தான் என் அன்பு தம்பி தங்கையிலே அருமை பெற்றோர்களே, இறை ஆற்றல். நீங்கள் நம்புகிற, நான் நம்புகிற இறை ஒருவனால் தான், இறைவன் ஒருவனால் தான் உலகிலே எல்லா உயிரையும் சமமாக அன்பு காட்டி நேசிக்க முடியும். அப்படி அப்படி எல்லா சமயத்தவர், எல்லா மக்கள், எல்லா சாதி, எல்லா மதம், மரம், செடி, கொடி, புல்லு, பூண்டு, காடு, மேடு, நாய், நரி எல்லாவற்றையும் கடித்து தொந்தரவு செய்யும் கொசுக்கு கூட அதுக்கும் உயிர் இருக்கின்ற அரசியல் செய்ய முடியும் என்றால், ஒரு நேசித்த ஒரு அரசியல் இயக்கம் இருக்கின்றால் அதுதான் இறைவனுக்கு செய்கிற அரும்பெரும் தொண்டு. அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் செய்கிறோம். எல்லாருக்குமான அரசியலை செய்ய இந்த நிலத்தில் இல்லை, உலகத்திலே ஒரே ஒரு அரசியல் பேரியக்கம் தான் உண்டு. அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன் இவ்வளவு மாண்பு, ஏன் இவ்வளவு உயர்ந்த பிடிப்பு? காரணம், என் தாய் தமிழ் தாய், பேரன்பின் தாய். அவள் ஒருத்திதான் உலகம் தழுவி எல்லோரும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று நேசித்தவள் என் தாய் தான். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்றவள் என்னுடைய அம்மா, தமிழ் அம்மா. பகுத்துண்டு பல் உயிர்கள், உறவுகள் இல்ல உயிர்கள், அவதான். காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், அவள்தான். புதியது ஒரு உலகம் செய்வோம், கெட்ட போரிடுவை உலகத்தை வேரோடு சாய்ப்போம். பொது உடைமை கொள்கை திசையெங்கும் சேர்ப்போம், புனிதமோடு அதை எம் உயிரென்று காப்போம் என்றது எங்கள் தமிழ்தான், எங்கள் தாய்தான். பாரடா உன் மானுட பரப்பை, மானுட சமுத்திரம் நான் என்று கூவு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை என்றது என் தாய்தான். கம்பன், கபிலன், இளங்கோ, வள்ளுவன் எல்லோரும் உலகு 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 என்று உலகம் தழுவி நேசித்து நின்ற ஒரே இனக்கூட்டம் என் கூட்டம் தான், என் இன மக்கள் தான். அதனால் உலக பொதுமைக்கு அரசியலை வைக்கிற பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள். ஏன் இங்க நின்று பேசுற உலகத்துக்கு? ஊருக்கே சோறு என்றாலும் ஒரு வீட்டில் தான் உழைக்கணும். எத்தனை பெரிய விருந்தாலும் ஒரு இடத்தில் தான் சமைக்கணும். இந்த நிலத்தில் நின்றுதான் என் பாட்டன் கணியன் பூங்குன்றன் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறதரவாரா என்று பாடினார். அந்த மாண்பு, எல்லோரும் மானுட நேயர்களாக இருந்தார்கள். தமிழர்கள் நாங்கள் மட்டும்தான் உயிர்மை நேயர்களாக இருந்தோம். மாட்டுக்கு நீதி சொன்னான் என்னுடைய மன்னன் மனுநீதி சோழன், மயிலுக்கு போர்வை பொத்தினான் என் பாட்டன் பேகன், முல்லைக்கு தேரை நிறுத்தினான் பாரி. காரணம் உயிர்மை நேயம், உயிர்மை நேயம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் எங்கள் வள்ளலார் பெருந்தகை. காரணம் பயிருக்கு உயிருக்கு என்று வாடுகிறான், உயிர்மை நேயம். அந்த உயிர்மை நேயம் கொண்ட இனத்தின் பிள்ளைகள் நாங்கள். உலக பொதுமைக்கு புவி வெப்பமாகிறது என்றால் ஏன் வெப்பமாகிறது? அதற்கு வழி என்ன? எனக்கு வெயில் அடித்தால் கொடை, என் பூமி தாய்க்கு வெயில் அடிக்கிறது பிடிக்க வேண்டும் கொடை. என்ன கொடை? பச்சை கொடை, ஒரே கொடை. மரம் வளர்ப்பது ஒன்றுதான். அப்ப என்ன வழி? 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம் கொண்டாட. 10 வருஷத்துல போர்த்தரா பூமியை. நான் சொல்லும் போது எல்லாம் சிரிச்ச. 5 தலைநகரா மாத்துவேன், தமிழகத்தையே மாத்துவேன், நிர்வாகத்தையும் அதிகாரத்தையும் பரவலாக்குவேன். இன்னைக்கு எங்க ஐயா ஸ்டாலின் ஐயா தலை எடுத்துட்டாரு, தலைநகரத்தை தலை எடுத்துட்டு 5 நகரங்களை உருவாக்குவேன். நான் தான் பல தடவை சொன்னேன், என் கட்சியில தான் என் எச்சில தான் பல பேர் கட்சி நடத்துறாங்க. நீ நம்பல? எந்த குற்றத்திற்கும்
மரணம் தண்டனையாக இருக்கக்கூடாது என்பது எங்கள் கொள்கை நிலைப்பாடு. ஆனால் எங்கள் பிள்ளைகளை வன்புணர்வு செய்து கொலை செய்தால் மரணம் தவிர வேற தண்டனை இல்லை என்பது எங்களின் உறுதியான கொள்கை நிலைப்பாடு. பல முறை பேசிட்டேன். என் பிள்ளைய வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்சுட்டானா போவேன், அழுவேன், ஆதரவு சொல்லுவேன், மாலையை வைப்பேன், எடுத்து புதைக்க கூடாது, நான் வர்ற வரைக்கும்னு போவேன். எவன் செஞ்சான அவனை முச்சந்தில வச்சு சுட்டு கொன்னு அவனை புதைச்சிட்டு இதை புதடாம. இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் ஏன் கொன்னேன்னு, எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் 2 பேரை போட்டேன்னு வச்சுக்கோங்க, என் பெண்ணை என் பிள்ளையை தொட்டால் பாயும் நெஞ்சில தொட்டா ஒரே ஒரு தோட்டா காட்டிடுவேன் டாட்டா. இவ்வளவுதான். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்பதான் ஐயா வர்றாரு. பெண்களை 6, 7 வயசு 8 வயசு பிள்ளைகளை வன்புணர்வு செய்து கொலை செய்தால் மரண தண்டனை விதிப்போம். 5 வருஷத்துல நிறைய பெண்களை கொண்டு விட்டு போயிட்டான். இப்பதான் ஏன் பின்னாடி சீமான் சொல்றான், அதுக்கு இப்ப கைதற்றியில் அதை பாக்குறாங்கல்ல, அவன் சொல்லும் போது கைதட்டு விழுங்க, அப்ப நாமளும் சொல்லிடுவோம். 5 தலைநகரத்தை பிரிக்கிறேன்னு எல்லாரும் அருமையானது நிர்வாகத்தையும் அதிகாரத்தையும் பரவலாக்க நினைக்கிறார். அப்பதான் ஒரு நாட்டின் வளர்ச்சி சரியாக இருக்கும், சமவிகிதத்தில் இருக்கும்னு சொல்றாரு. அப்ப நாமளும் அறிவிச்சிருவோம். தலைநகரம் சொன்னா ஒரு மாதிரி இருக்கும், நகரம்னு போட்டுருவோம். இப்ப தாண்டாவிங்க பிள்ளைக்கு தமிழ்ல பேர் வைக்கிறதுக்கு வராங்க. ஐயோ ஐயோ, என்ன பெத்த அம்மா. மாத்தணும், சரி செய்யணும். யாருக்கிட்ட நாடு இருக்கணும்? பேரன்பு கொண்டு எவன் தன் மண்ணையும் மக்களையும் காதலிக்கிறானோ, எவன் தன் காட்டையும் மலையையும் ஆறையும் அருவியையும் தன் பூச்சியும் வண்டையும் நேசிக்கிறானோ அவங்கையில நாடு இருக்கணும். அப்பதான் இந்த நாடு நாடா இருக்கும். இல்லைன்னா என்ன இருக்கும்? சுடுகாடா இருக்கும். அவ்வளவுதான். இது அறிவு சமூகம். எங்கள் கனவை, என் கனவுனா என் கனவு ஒன்றும் இல்லை, பல ஆயிரம் ஆண்டுகளா என் முன்னவர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவு. அவர்கள் எங்கள் தலைவனுக்கு கையளித்தார்கள், அவன் தூக்கி சுமந்தான். பிரபாகரன் சீமானுக்கு கோடி கோடியா காசை கொடுத்தான். காசு 1 பைசா தரல, அவன் சுமந்த கனவை தந்தான். அதை அவன் மகன் தூக்கிட்டு அந்த கனவை உங்களுக்கு பிரிச்சு 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 எப்படி சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசியன மக்கள், தமிழ் பேரின மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேர் அழைப்பில் இருந்து, பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகி செல்ல முடியாது. நமக்கென்று உலகத்தில் குரல் எழுப்பவோ ஆதரவு கை நீட்டவோ எவருமற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட ஒரு அடிமை தேசியனத்தின் மக்கள். வழி எனக்கு நான், உனக்கு நீ, நமக்கு நாம் கிளர்ந்தெழுந்து போராடி நமது உரிமையை மீட்டு பெருமையை காத்து வாழ்வது ஒன்றுதான் வழி. அதற்கு இருக்கிற கடைசி வழி, தலைவனின் ஆயுதம் மிச்சமற்றதை இந்த நிலத்தில் வென்று முடிக்க இருக்கிற கடைசி ஆயுதம் அரசியல் விடுதலை. தலைவனின் கருவி ஆயுதம் விட்டலை, அவன் பிள்ளைகள் அறிவாயுதம் ஏந்தி வெல்வது ஒன்றுதான் நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு. அப்ப என்ன பண்ணலாம்? மொழி சத்திரிச்ச பரவாயில்ல, தங்கிலீஷாவே இருந்துட்டு போகட்டும். 1800 கன்னடர் போன மாதிரி, 600 தெலுங்கர் போன மாதிரி, 15ஆம் நூற்றாண்டு மலையாளி துளுவர்லாம் போன மாதிரி நம்ம தங்கிலீஷா இருந்துட்டு போட்டு எனக்கு போடாத. இல்லை, என் அன்னை தமிழ் மீட்சி வர வேண்டும், எழுச்சி வர வேண்டும். தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி. தாத்தா தேவனையப்பாவானர். அப்ப என்ன செய்யணும்? தமிழன் ஆட்சி வரணும். தமிழுக்கும் தமிழருக்காக ஆட்சி செய்யற தமிழன் ஆட்சி வரணும் அப்படின்னு நினைச்சா எனக்கு போடு, வாக்க போடு. இல்லைன்னா விட்டு. இலவசம் வேணாம். அதை பெற வேண்டிய ஏழ்மை நிலையில் இல்லாது, வறுமை நிலையில் இல்லாது என் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படின்னு நினைச்சுன்னா உன் மகனுக்கு போடு. இல்லைன்னா ஏற்கனவே போட்டவங்களுக்கு போட்டுரு. எது சரி தவறு ஆழ்ந்து யோசிச்சுப்பார். உனக்கு அறிவு இருக்கு, கற்றிருக்கிற உலகம் உள்ளங்கையில் இருக்கு, தட்டிப்பாரு. ஒவ்வொரு நாடும் எப்படி ஒவ்வொரு துறையும் நிர்வகிக்குதுன்னு பாரு. அது எப்படி நீரை கொடுக்குது, அது எப்படி மருத்துவத்தை கொடுக்குது, அது கல்வியை கொடுக்குது, எப்படி போக்குவரத்து நடக்குது, எப்படி மின்சாரத்தை உற்பத்தி செய்து கொடுக்குது, எல்லாத்தையும் பார். அப்படி ஏன் உன் நாடு கொடுக்க முடியலன்னு கேட்டீங்கன்னா அண்ணன் சொல்றத கவனி.
எல்லாரும் தான் பேசுறாங்கல்ல. ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்த 2 தலைவர்கள், அதிகாரத்துக்கு வர துடிக்கிற இன்னொரு தலைவர் என்ன பேசுறாருன்னு பாருங்க. 2000 பெண்களுக்கு 2500. அவரே சொல்றாரு, போட்டி எனக்கும் ஐயா ஸ்டாலினுக்கும் தான்றாப்ல. அவர் 2000 2500. அப்ப போட்டி 2 பேருக்கு தான், 2000க்கு 2500 தான் போட்டி. இந்த போட்டிங்கும் போது ஆட்டுக்குடல் போட்டி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. பேசாம வறுத்துட்டு போயிடலாமாடான்னு தோணுது. இவங்களோட இந்த அக்கப்போருக்கு நம்ம போவேன்னா நம்ம அறப்போரை செய்ய வந்திருக்கோம். அதனால இப்ப ஒவ்வொரு சிக்கலா காகிதத்தில் எழுதி வச்சேன். என் கனவை நீங்க படிக்கல, அதனால காட்சியா விரிச்சு வைக்கிறேன். என் அன்பு சொந்தங்கள் ஒவ்வொன்றா பாருங்க. எப்படி கல்வியை பெருக்குவேன், எப்படி மருத்துவத்தை தரம் கூட்டுவேன், எப்படி என் பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுப்பேன், எப்படி நீரை கொடுப்பேன், எப்படி வேளாண்மையை மீட்டூராக செய்து கட்டமைப்பேன், எப்படி வேளாண்மையை முன்னிறுத்தி ஒரு தற்சார்பு தாய்மை பொருளாதாரத்துக்கு போவேன், எல்லாருக்கும் எப்படி வாழ்விடத்தில் வேலை கொடுப்பேன், படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை எப்படி கொடுப்பான் சீமான். நீ கேப்பில கொடுப்பேன், போட்டு காட்டிக்கிட்டு வாரேன். கொஞ்சம் பார்த்துருப்பேன். இன்னும் 30-35 கூட்டர்களை ஒன்று போடுவேன். இங்கே கொஞ்சம் போடுவேன், நாளைக்கு ஒன்று போடுவேன், அங்கே ஒன்று போடுவேன். தொடர்ச்சியாக போட முடியாது, ஏன்னா 1 மணி நேரம் இருக்கு. இப்போ இந்த நீர்வளத்திலேயே 3-4 மணி நேரம் ஓடணும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து காட்டுறேன். கோயம்புத்தூர்ல இருக்க முக்கியமான பிரச்சனையை காட்டுறேன். தமிழ்நாட்டு அரசு முத்திரை ஒரு தடவை நல்லா பார்த்துக்க. நம்ம ஆட்சிக்கு வந்தோடனே இதுதான் தமிழ்நாட்டு அரசு முத்திரை. டேய், கோயிலும் கோபுரம் அல்லடா நம்ம அடையாளம். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடுங்கிறான். அவன் தான் நம்ம அடையாளம். கிறிஸ்தவர்களுக்கான புனித நூல் பைபிள், இஸ்லாமிய மக்களுக்கான புனித நூல் குரான், இந்து மக்களுக்கான புனித நூல் பகவத்கீதை, எல்லாருக்குமான ஒரு புனித நூலை தந்தவன் நம் பாட்டன் தான். நம் பாட்டன். என்ன கொடுமை! பைபிள் கிறிஸ்தவர்கள் வீட்டில், குரான் இஸ்லாமியர்கள் வீட்டில், பகவத்கீதை இந்துக்கள் வீட்டில், உன்னுடைய வேதம் நூலகத்தில். உண்மையில் புரியுதா? நம்முடைய தாத்தா தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகள் தமிழனுக்கு வேதம் திருக்குறளாக தானடா இருந்திருக்கணும்னு ஆதங்கப்பட்டார். இப்போ நான் என்ன பண்ணுவேன், பிள்ளை வந்தோடனே அவன் தான் என் அடையாளம். அவனுடைய மறைமொழியே தமிழ் பேரினத்தின் வேதம். என்ன சொல்லுவான்? மறையோதும் பள்ளிகளை மலை அடிவாரங்களிலும் கட்டி உருவாக்கி என் பிள்ளைகளை திருக்குறளை பாடியா போதியா நாடு உருப்பற்றும். இதுதான் முத்திரை. பார்த்துக்க மனசுல. என்ன திடீர்னு ஏதோ ஒரு காட்டுறேன்னு நினைக்காத. அவன் நம்ம அடையாளம். பனை நம் தேசிய மரம், நெல், அப்புறம் அந்த பக்கம் காலை. அவன் நம்ம உடன் பிறந்த உறவு. அவன் ஆதியிலிருந்து நம்மோடு உழைச்சி வாரான். உழவனின் உற்ற தோழன். அவன் கீழே 2 பேர் படுத்திருக்கான், யாருன்னு தெரியும். அவன் இந்த நாட்டினுடைய விலங்கு அசோக சக்கரம். அது இருக்கட்டும்னு வச்சிருக்கேன். நீரின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. விசிம்பின் துளி விழி நல்லால் மற்ற அங்கே பசும்புல் தலை காண்பது அறிது. நீரின் பெருமையை, நீரினுடைய அவசியத்தை நம்ம பாட்டேன்னு சொல்றான். உலகமே இல்லடா, ஒரு சொட்டு துளி மலை துளி மண்ணில் வந்து விழலைன்னா விண்ணில் இருந்து பசும்புல் ஒரு புல்லு கூட முளைக்காதுன்றான். நீ பார்த்த வள்ளுவன் வேற, நான் நிறுத்திருக்கிற வள்ளுவன் வேற. இவன் நம்மளை மாதிரி 6 பேக் போட்டு ஜிம்முக்கு போற ஆளு. இப்படியே உட்கார வச்சு சன்னியாசி மாதிரி காட்டியே உனக்கு. இப்ப பாரு, அவன் முறுக்கேறி நிக்கிறான் பாரு. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையதாரன் எல்லாம் படிட்டாரு. இப்ப மணி நீரும் இல்லை, உனக்கு மண்ணும் இல்லை, மலையும் இல்லை, அணிநிழற் காடும் இல்லை. அதையெல்லாம் காப்பாத்தனு வந்திருக்கேன். ஓம்பு இல்லை, பார்த்துக்கிட்டு ஓட்ட. இப்ப சூழியல் எழுத்தாளரையா நக்கீரன், அவர் எழுத்துக்களை நீங்க படிக்கணும். என் அன்பு பிள்ளைகள், தமிழ் இனத்திற்கு கிடைத்த அரிய பெரிய சொத்துகளில் ஐயா நக்கீரனும் ஒருவர். அவர் உங்க கோயம்புத்தூர்ல தான் இருக்காரு. அவருடைய 6 கால் மனிதர்கள் எறும்பு படிக்கணும், கட்டாயம் படிக்கணும். மறை நீர் படிக்கணும். இந்த சூழியல் எழுத்த ஐயா எழுதிய நீர் எழுத்த அவசியம் படிக்கணும். அவர் நீங்க படிக்கணும். அதுக்காக ஏன் படிக்கணுங்கிறதுக்கு ஒரு முன்னோட்டம் உங்களுக்கு புரியுற மொழியில சொல்ல ஒரு ட்ரெய்லர். இவன் இந்த சிறுவன் ஒரு
பேராசக்காரன் இவன் வந்து நேபாள ஒரு சிறுவை, இவனுடைய ஒரு கதை. கம்பளி போர்வை விற்கிற ஒருத்தன் இந்த மாதிரி இந்த மாட்டில் வச்சுக்கிட்டு கம்பளியை ஊர் கொண்டு போகும்போது அன்னைக்கு பெரும் வெள்ளத்தில் அடித்து விழுந்துருது, மாடு செத்து போயிடுது. செத்து போனோடனே அவன் போய் அரசன்ட்ட முறையிடுறான். என் ஆறு, உன் நாட்டில் இருக்க ஆறு என் மாட்டை போர்வையெல்லாம் கொண்டு வச்சு இப்போ நான் இழந்துட்டேன், என்ன எப்படி பழைக்கிறது, இப்போதுக்கு என்னப்பா செய்யணுன்ற, நீ ஏதாவது ஈடா கொடு, நான் அப்படி இழந்துட்டேனே, இப்போ நான் எங்கே போவேன், உன் நாட்டில் நான் எப்படி வாழ்வேன் அப்படின்னு முறையிடுறான் பாரு. அப்ப என்ன, நான் என்ன தர்றேன், அந்த ஆற்றை எனக்கு கொடுத்துரு, அந்த ஆற்றை எனக்கு கொடுத்துருன்றான். ஆத்தையே கேட்கிறேன், நான் அந்த ஆற்றை பழி வாங்கணும், என்னை என் மாட்டை கொண்டு போயிடுச்சு, என்னுடைய போர்வையெல்லாம் கொண்டு போயிடுச்சு, இப்போ நான் பழி வாங்கணுன்றேன். அரசரை என் தொல்லை தாங்க முடியல, ஆற்றை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறாங்க இருக்கு போய, சர்ரா எடுத்துக்கடா நீ என்ட்டாரு. அரசர் உத்தரவாயிருது, அரசர் கட்டளை ஆயிருது, ஆறு அவனுக்கு சொந்தமாயிருது. இப்ப என்ன பண்ற, ஆறு சொந்தமானவன ஆத்துல தண்ணி எடுக்க வர மக்களை எடுக்காத, ஏன் ஆறு என்னது, அப்ப தண்ணி காசு, எப்படி காசுன்ட்டான் பாருங்க. விற்கிறான் நெல்லுக்கு காசுக்கு, அதை கீழா பொருளை வாங்குறான். இப்ப ஆத்து கரையில் இருக்கிற மரங்களை பூரா வெட்டி விற்கிறான். யார் கேட்கறது, யார் கேட்கறது, மன்னர் உத்தரவு, மன்னர் கொடுத்துட்டாரு, ஒன்றும் பண்ண முடியாது. வெட்டி வித்துட்டான், மணல் அள்ளி விற்கிறான். இது கதைன்னு நினைக்கிற பாரு, மலையை வெட்டி விற்கிறான், எல்லா விலங்குகளையும் கொன்னுகிறான், வித்து தின்னுகிறான், அவன் எல்லாம் அழிச்சு போறான். அழிச்சு விட்டு பெரிய மாளிகையை அந்த ஆத்து கரவோரத்தில் கட்டி வாழ்றான். கடைசியா என்ன ஆயிருது, ஒரு பெரும் வெள்ளம் வந்து எல்லாத்தையும் அடிச்சு இழுத்து போய் மாளிகையெல்லாம் செறிஞ்சு அவனும் செத்து போறான். இது எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, இது நேபாளில இருந்து ஒரு நாடோடி கதை. இந்த கதை எங்கேயாவது நடக்குமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இந்த கதை பொலிவியால இங்க பாருங்க. இது என்னன்னா, உங்களுக்கு தெரியும், மழை இல்லை என்றால் மழை இல்லை, மழை இல்லை என்றால் நீர் இல்லை, நீர் இல்லை என்றால் வளம் இல்லை, வளம் இல்லை என்றால் நிலம் இல்லை, எதுவுமே இல்லை. அதை உணர்த்துறதுக்கு இது போடுது. இப்போ நிலம் வளம் இல்லை என்றால் எதுவுமே இல்லை, வரப்போகிற நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும் தெரியும். நீங்க அறிவு மூதாட்டி அவை நமக்கு பாடி வச்சது. மோசிக்கிறனார் என்ன சொல்றாரு, நீரும் உயிரென்றே நெல்லும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம்ங்கிறார். நீர் உயிர் தான், நெல் உயிர் தான், ஆனா அது ரெண்டும் உயிரா பயன்படாது. எப்போ ஒரு நல்ல மன்னன் இந்த ஆட்சி செய்யலைன்னா அது உயிர் என்றது அருமையே தெரியாம போயிடும். இப்ப நமக்கு தெரியல, இல்ல இப்ப நமக்கு தெரியல, நெல் தெருவில் கிடந்து முளைக்குது, தண்ணியை உறிஞ்சி விற்கிறான், தண்ணீரின் அருமையும் தெரியல உனக்கு, நெல்லின் அருமையும் தெரியல. அப்ப நீரும் உயிரென்று நெல்லும் உயிரென்று மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். நல்ல ஒரு அமைச்சு, நல்ல ஒரு அரசன், நல்ல ஒரு ஒருத்தன் இருந்த ஆட்சி செய்யவில்லை என்றால் நீரும் அருமை தெரியாது, நெல்லின் அருமையும் தெரியாது. அதுதான் பாடியிருக்கான். முப்பத்தி 4 ஆறுகள், 154 நீர்நிலைகள் எல்லாம் இருந்து செழித்த ஒரு பூமி. பாட்டன் வந்து காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதொரு வைகை பூர்ணை நதி என மேவிய பல ஆறு ஓடி திருமேனி செழித்த தமிழ்நாடுன்னு பாடுறான். இன்னைக்கு எந்த ஆறும் எப்படி ஓடுதுன்னு நீ பாத்துக்க. வடகிழக்கு தென்மேற்கு பருவமழைன்னு பெய்து நாடு செழித்து கொண்டிருந்தது. எந்த குறையும் இல்லாத வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள். ஏரி, குளம், குட்டை, கம்மாய், தான்கள், ஊரணி, 46,000 மேற்பட்ட நீர்நிலைகள் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. இப்ப எல்லாம் ஆக்கிரமிச்சு தின்னது போக பாருங்க. 1960 150 லட்சம் குறுக்கம் விவசாயம் பண்ணியிருக்கோம். இப்ப 30 லட்சம் குறுக்கம் குறைஞ்சு போய் 120 லட்சம் குறுக்கம் மட்டுமே பயன்பாட்டில் இருக்கு. ஆண்டுதோறும் சராசரி
4300 டிஎம்சி நமக்கு தண்ணி வருது, கிடைக்குது. ஆனால் நம்ம அதில் 2000 தான் பயன்படுத்துகிறோம், மீதியை கடலில் விட்டுறோம். ஆனால் நம்ம 150 டிஎம்சிக்கு தான் பக்கத்து மாநிலங்களில் கையேந்துறோம். இப்போ உங்கள் பிள்ளைகள் நாம் என்ன பண்ணுறோம், அதில் நமக்கு வேண்டிய ஒரு 500 டிஎம்சியை நம்ம தேக்கிட்டோம்னா கூட அடுத்த மாநிலங்களில் கையேந்தாமல் தண்ணீரின் தேவையில் நம்ம தண்ணீரைவை அடைஞ்சிடலாம். இந்தியாவின் தற்போதைய நீர்வளம் கவலைக்கிடும். எப்படியெல்லாம் நம்ம தண்ணிக்கு நம்ம மக்கள் அவஸ்தைப்படுறாங்க, அல்லவலப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்கிறத காட்சி. நீர் உலக உயிர்களின் உயிர் பாலா இருக்கு, உயிர் தேவையா இருக்கு, ஒரு மனித தேவை இல்லை. அதை விற்பனைக்கு கொண்டு வந்தது பெரிய கொடுமை, பெரிய கொடுமை. இதுல எப்படின்னா 800 கோடி மக்கள் நம்ம உலகத்துல 100 கோடி மக்களுக்கு தான் தண்ணி இருக்கு, 2 விழுக்காடு தான் இருக்கு. அதை 20 விழுக்காடா எப்படா உயர்த்துறது முடிவெடுக்காம இதை வித்தா நல்லா சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறான். இதெல்லாம் எதுவும் நம்ம உருவாக்கல, உண்மையிலே நடக்கிற காட்சிகளை தான் நம்ம போடுறோம். இப்போ ஒவ்வொரு நதியும் எப்படி இங்க பாருங்க, எப்படி பிளாஸ்டிக் குப்பைகளால, கழிவு நீர்களால எப்படி நாசமாக்கப்பட்டிருக்கு, எப்படி சிதைத்து அழிக்கப்பட்டிருக்குங்கிறத நீங்க பார்க்கணும். ஏன்னா நம்ம பேசும்போது உலகத்தில் எங்கேயுமே நடக்காததை சீமான் சொல்றான், கற்பனையில் பேசிட்டுருப்பான், ஏதாவது சொல்லி விடுவான். அவன் கதை சொல்லுவான், நம்ம வரலாறுன்னு நம்ம சொல்லுவான், நம்ம வரலாறு சொல்லுவோம், அவன் கதைன்னு சொல்லிட்டு இருப்பான். உலகங்க நடக்கிறதான் உங்க பிள்ளைகள் காட்டுறோம். ஆய்வுகளின்படி தமிழ்நாட்டில் நிலத்தடி நீர்மட்டம் கடுமையாக குறைந்துள்ளது. தமிழ்நாட்டில் மொத்தம் 9 மாவட்டங்கள் அதிகடுமையான சுரண்டல் பிரிவில் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. நதிக்குள் செல்லும் நீரை விட எடுக்கப்படும் நீரின் அளவு மிக அதிகம். சேலம், திருப்பத்தூர், வேலூர், சென்னை, திண்டுக்கல், மயிலாடுதுறை, நாமக்கல், கரூர், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்கள் இந்த சிவப்பு பட்டியலில் உள்ளன. 22.61 BCM ஆக உள்ளது. ஆனால் இதில் கணிசமான அளவு ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரி, கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்கள் 90 விழுக்காடு முதல் 100 விழுக்காடு வரை நிலத்தடி நீரை உறிஞ்சி மிக நெருக்கடியான நிலையில் உள்ளன. தருமபுரி, மதுரை, ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்கள் 70 விழுக்காடு முதல் 90 விழுக்காடு வரை நீரை பயன்படுத்தி பாதி நெருக்கடி நிலையில் உள்ளன. இப்ப இந்த அறிவிப்போட அரசின் பொறுப்பு, சமூக ஆர்வலர்களின் பொறுப்பு முடிஞ்சிட்டு. உங்களுக்கு தெரியும், பெருந்துறையில் சிப்காட் தொழிற்சாலை இருக்கிறதுக்கு பக்கத்தில் 26 கிலோமீட்டருக்கு தண்ணீர் எடுத்து குடிக்காதையே, நீர் நஞ்சாயிருச்சு, அதில் யுரேனியம் கலந்துருச்சுங்கிறான். பீகாரில் தேர்தலுக்கு முன்னாடி சொன்னால் ஜெயிக்க முடியாதுன்ட்டு தேர்தல் முடிஞ்ச பிறகு 10 நாள் அறிவிக்கிறான். 10 மாவட்டங்களில் நிலத்தில் நீர் யுரேனியம் கலந்துருச்சு, அதை குடிக்கிறதுனால தாய்ப்பால் நஞ்சாகி பிறக்கிற குழந்தைகள் குறையோடு பிறக்குது என்று சொல்லிட்டு போயிட்டான். அவ்வளவுதான் அவனுடைய கடமை, அரசின் கடமை. இப்போ இதையே அரசு அறிவிக்குது. 9 மாவட்டம், 10 மாவட்டம், இப்படி 16 மாநிலங்களில் நிலத்தடி நீர் யுரேனிய செறிவு அதிகம், யுரேனியம் கலந்துருச்சுங்கிறான். உங்களுக்கு தெரியும், நம்ம எங்கெங்க மீத்தேன் எடுக்கிறோமோ, எங்கெங்க ஸ்டெர்லைட் இருக்கோ, எங்கெங்க அணு உலை இருக்கோ, எங்கெங்க நெய்வேலி பழுப்பு நிலக்கரி இருக்குது, எங்கெங்க பெட்ரோலியம் எடுக்கிறோம், எங்கெங்க இந்த சிப்காட் தொழிற்சாலை இருக்கு, அங்கெல்லாம் நிலத்தடி நீர். இவன் சரியா சொல்றான், பெருந்துறையில் 26 கிலோமீட்டருக்கு இந்த தொழிற்சாலை இருக்கிற இடத்துல இருந்து நீரை எடுத்து குடிக்காதீங்கன்னு. இந்த நாட்டில் ஒரே ஒரு மகன், உங்க உடன் பிறந்தவன் தான் கேட்டேன், இப்ப 27வது கிலோமீட்டர்ல எடுத்து குடிக்கலாமான்னு. இந்த 26 கிலோமீட்டர்ல தான் யுரேனியம் கலந்துருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்ச? எடுத்து குடிச்சு பார்த்தியா? ஆய்வு செஞ்ச? சும்மா சொல்லிவிடுறான். அப்போ நீ எப்படி என்ன வச்சுட்டு போப்பாரு அவன் பிள்ளைக்கு? குடிக்க தண்ணி இல்லை, சுவாசிக்க காற்று இல்லை, கந்தக தூசி, சாப்பிட விஷமில்லாத உணவு இல்லை. இப்போ எதை விட்டு போற? கோடி கோடியா பணமா, இல்லை காரா, இல்லை மாளிகையா? குடிக்க தண்ணி இல்லை. என் உடன் பிறந்தவனே, என்னை பெற்றவர்களே, எந்த நாட்டிலும் காரும் செல்போனும் தொலைக்காட்சியும்
குளிரூட்டியும் இல்லை என்று புரட்சி வந்ததில்லை. நீரும் சோறும் இல்லாத நாட்டில் புரட்சியும் போராட்டமும் வெடிக்காமல் இருந்ததில்லை. நீ பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல வெடிக்கும். அதுக்கு தலைமையேற்க உன் உடன் பிறந்தவன் மட்டும்தான் இருப்பேன், ஒருத்தனும் இருக்க மாட்டான் இந்த நாட்டில். ராஜஸ்தானில் 324 கிணறுகளில் யுரேனியம். பாதுகாப்பான குடிநீரில் லிட்டர், இந்த பாருங்க, ராஜஸ்தானில் 3 1 கிணற்றில் யுரேனியம் கலந்திருக்கு. நிலத்தடி நீரின் மட்டம் பெரிதும் குறைந்து வரும் மாநிலங்கள் ஒன்று பாரு. தமிழகம் 86.8 விழுக்காடு நிலத்தடி நீர் குறையுது. ஏன்? முதலாளிக்கு உறிஞ்சி வித்துக் கொள்ளலாம் கொடுத்த உரிமை. உறிஞ்சி விற்கிற அளவிற்கு சேமிப்பில்லைங்கிறதா இங்க இருக்கிற குற்றச்சாட்டு. யதார்த்த நிலை. நீ எங்க போய் நிக்கும்னு பாத்துக்க. எச்சரிச்சு உன் மகன்கிட்ட நாட்டை கொடுக்கல, நீ பாரு நீ பாரு நீ பாரு என்ன ஆக போறான் பாரு. நீ பஞ்சாப் 84.6, ஆந்திரா கொஞ்சம் குறைவு. தமிழ்நாட்டில் பாருங்க, தருமபுரி, வடகரை, திருப்பூர், பாலன் நகர் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தண்ணீருக்கு என் அன்பு சொந்தங்களே, அருமை பெற்றோர்களே, உடன் பிறந்தார்களே, கற்காலத்துல கூட நமது முன்னவர்கள் இப்படி தண்ணீர் வேட்டைக்கு போகல. ஒரு நம் தாய் தங்கையினுடைய தலையிலையாவது ஒரு மண் குடமோ ஒரு வெங்கல குடமோ சில்வர் குடமோ இருக்காது. பூரா பிளாஸ்டிக் குலைமண். அணுகுண்டு போட்டுத்தான் குண்டு போட்டுத்தான் பூமி அழிக்க வேண்டும் என்பதல்ல, பிளாஸ்டிக்கே போதுங்கிறான். பிளாஸ்டிக் நெகிழியே போதுங்கிறான். அணுகுண்டு உடனே அழிக்கும், இது கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கும். இந்த பிளாஸ்டிக்கும் இந்த நெகிழியும் மக்கி மண்ணோட மண்ணா போக 5 லட்சம் ஆண்டு ஆகும் அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது. 50,000 ஆண்டு ஆகும்னு ஒரு ஆய்வு சொல்லுது. 5000 ஆண்டுகள் ஆகும்னு ஒரு ஆய்வு சொல்லுது. யார் பார்க்க போறா? யார் இருக்க போறா 5000 ஆண்டு? இல்லை. இப்போ அற்ப பிளாஸ்டிக்கை கூட தடை செய்ய முடியல இவர்களால. பிளாஸ்டிக் இல்லாத நகரத்தை உருவாக்கும். யார் உருவாக்குவா? ஆட்சியாளர்கள். அப்ப ஏன் பிளாஸ்டிக் தடை செய்யல? பிளாஸ்டிக் உற்பத்தி செய்யற முதலாளிகள்ட்ட இருந்து வர கமிஷன் போயிடும். இப்போ உங்க மகன் என்ன செய்வேன்? தடை. மாற்ற என்ன? நான் சொல்றேன், மரவள்ளி கிழங்குல இருந்து இதே மாதிரி பிளாஸ்டிக் பை தயாரிக்கிறேன். இதே குடம், மண் குடம் கொடுக்கிறேன், சில்வர் குடம் கொடுக்கிறேன், வெங்கல குடம் கொடுக்கிறேன். மாற்றுக்கு வா. மூங்கிலிருந்து தண்ணி குடிக்கிற போத்தல் தர்றேன் உனக்கு, மண்ணில இருந்து தர்றேன். நான் தான் மாற்று தரனே. ஜப்பான்ல மரவள்ளி கிழங்குல இருந்து இந்த பை தயாரிக்கிறான். பிளாஸ்டிக் பாலித்தீன் தண்ணிக்குள்ள போட்டவன அப்படியே கரைஞ்சிருது. ஒரு மாசம் கிடையாது. வாழை நார்ல பை தர்றேன், சணல்ல பை தர்றேன். எப்படி தர்றேன்? போட்டு காட்டுறேன் பாரு. இன்னைக்கு காட்டல, நாளை காட்டுவேன். அப்ப என்ன பண்ணும்? தினம் என்னை நீ தேடணும். இன்னைக்கு ராத்திரி சீமா என்ன காட்டுறேன்? போடுறா, தட்டுறா, யூடியூப்ல லேட்டஸ்ட் ஸ்பீச் சீமான்னு போடுறா, வந்துரும்டா. அதுல பாருடா என்ன சொல்றேன்னு. எதையோ பார்த்து பொழுத போக்குறியே, இதை பார்த்து நல்ல பொழுத ஆக்கு ஒரு தயவு செய்து மட்டுமே வழங்கப்படுகிறது. லாரி மூலம் வழங்கப்படும் குடிநீர் என்பது இவர்கள் இரவு நேரங்களில் வருவதாலும் நேரமற்ற நேரம் வருவதாலும் இவர்கள் தண்ணீர் வந்து பிடிப்பது ஒரு 3 முறை கூட தண்ணீர் கிடைப்பதில்லை என்பது இன்னைக்கு இந்த நிலைமை. இன்னும் 10 ஆண்டு கழிச்சு உன் பிள்ளைக்கு என்ன நிலைமைன்னு நீ யோசிக்க. இன்னைக்கு போத்தல்ல வாங்கி குடிக்கிற, குடுவையில் வாங்கி குடிக்கிற. 10 ஆண்டு கழிச்சு உன் பிள்ளைக்கு குடிக்க தண்ணி இருக்குமா? இப்பவே குறைஞ்சு இல்லைன்றான். இல்லைன்னா என்ன? யாரையாவது கடிச்சு ரத்தம் தான் குடிக்கணும். அந்த நிலையில விட்டு போறியா? 3ஆம் உலகப் போர்ல கவிப்பேரரசு வைரமுத்து எழுதுகிறார். ஆதியில் மனிதன் காடுகளில் நம்ம வேட்டையாடி சாப்பிட்டோம். விலங்குகள் கிடைக்காத நேரங்கள்ல இறந்து போன மனித உடலை சுட்டு சாப்பிட்டோம். புரியுதா? சுட்டு சாப்பிட்டோம். அப்போ யாருக்கு அதிக பங்குன்னு பந்தயம், ஓட்ட பந்தயம். ஓட்டத்துல முதலில் வந்தவனுக்கே பிணத்தில் பெரும்பங்கு கிடைத்தது என்று எழுதியிருப்பார். அன்னைக்கு வழியே இல்லாம நரமாமிசம் திண்டோம். அந்த நிலை இப்போது வராது என்று சொல்வதற்கு இல்லைன்னு முடிக்கிறவள. நான் சொல்றது புரியுதா? நான் உன் ஓட்ட கேட்டு நின்னா இதை ஏன் பேசுறேன்? நான் வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் தாரேன், ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு கிலோ தங்கம் தாரேன்னு சொல்லிட்டு போக முடியாதா? சொல்ல முடியாதா? யாரா என்னை கேட்க போறியாடா? யாராவது என் தம்பி தங்கச்சி எந்திரிச்சு நீ எப்படி ஹெலிகாப்டர் கொடுப்ப, நீ எப்படி 1 கிலோ தங்கம் யாரும் கேட்பியா? கேட்டு இருந்தீங்கன்னா தான் நாடு மாறி இருக்குமாடா. இப்படி நாடு மாறி போகாதே. நீ எப்படா 20 லட்சம் ரூபா கொடுப்ப, எப்படா 6 சிலிண்டர் கொடுப்ப, எப்படா இதெல்லாம் கொடுப்ப அப்படின்னு நீங்க கேட்கலையே. நான் 1 கிலோ தங்கம் தரேன்டா, ஒவ்வொரு அம்மாவுக்கும் தங்கச்சிக்கு
அக்காவுக்கும் ஒவ்வொரு கிலோ, ஒவ்வொருத்தனும் ஒரு ஹெலிகாப்டர்ல மொட்டை மாடி உங்க வீட்டு வாசலே ஹெலிகாப்டர் நிறுத்துறதுக்கு இடம் தந்து கட்டினண்டா. எப்படி சிரிக்கிறான் தர மாட்டேன்னு. எப்படி தருவேன் கேளு, எப்படி தருவேன் கேளு. இவங்கெல்லாம் எப்படி தர்றாங்களோ அப்படிதான் நானும் தருவேன். எங்கிருந்து ஐயோ 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 சக்கர்மம். அவருடைய பிரதான குற்றச்சாட்டாக இருக்கிறது. இந்த 3000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் தங்கள் பகுதியில் குடிநீர் விநியோகம் சீராக. இந்த கூட்டத்தில் ஒரு கூட்டம் தான் நம்மள. அங்க நிக்கிறது யாருன்னு நினைக்கிற? எங்க ஆத்தா, என் தங்கச்சி, எங்க அம்மா, எங்க அப்பன். நீ அடுத்த வீட்டுக்குறை தன் வீட்டுக்குறை எரியாத வரை எவனும் நம்மள தண்ணி எடுத்துட்டு வர்றதில்லை. அடுத்த வீடு தானே எரியுது, நீ படுக்கிற விழுகிறது ஓ சாம்பலா தான் இருக்கும். அப்பா அடுத்த வீட்டு கூரை எரியும் போதே நீ எச்சரிச்சுக்கணும். இப்ப வீதியில உன் ஆத்தாலும் அக்காவை நிக்கும் போதே நீ எந்திரிச்சுக்கணும். ஏன் அந்த நிலை உனக்கு வராதுன்னு நீ நம்பிக்கிட்டு இருக்க. அதுதான் ஏமாற்று, அதுதான் பைத்தியக்காரத்தனம். வாரத்திற்கு ஒருமுறை மட்டுமே தண்ணீர் விடப்படுவதாகவும் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியருக்கு பலமுறை புகார் மனு அளித்தோம். இதனிடையே சமரச பேச்சுவார்த்தை நடத்த வந்த காவல்துறையினரிடையே பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை தொடர்ந்து கீழச்சாவடி மக்கள் மறியலை கைவிட்டனர். இப்ப ஆலியார் பவானி குடிநீர் திட்டம் பாருங்க, நமக்கு என்ன குடிநீர் திட்டத்துக்கு ஒண்ணு இல்ல. குலீஸ்வரன் வேட்டைக்காரன் குடிநீர் திட்டம், ஆலியார் 295 கிராமங்களுக்கு குடிநீர், திருப்பூர் நகராட்சி மாநகராட்சி குடிநீர் திட்டம் 259, குறிஞ்சி குனியமுத்தூர் குடிநீர் திட்டம், கவுண்டம்பாளையம் வடவள்ளி குடிநீர் திட்டம். குடிநீர் திட்டம் இருக்கு, நீர் இல்ல. இங்க ஆவின் பால் விற்கிறான், இல்ல. பால்வளத்துறைக்கு அமைச்சர் இருக்காரு, பால் இருக்கு, வளம் இல்ல. கால்நடைத்துறைக்கு அமைச்சர் இருக்காரு, கால்நடை இல்ல. அது மாதிரி குடிநீர் திட்டம் இருக்கு, நீர் இல்ல. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். உனக்கு எனக்கு பாடம் நடத்தின பேராசிரியரோடு இப்படி நடத்தல. உலக உயிர்களின் அடிப்படை உரிமையான தண்ணீர் சந்தை பொருளாக விற்பனை செய்து லாபம் கொளிக்கும் தொழிலாக மாறிட்டது நிறுவனங்கள். இப்ப தண்ணீரை ப்ளூ கோல்டுங்கிறான், வேர்ல்டு வாட்டர் வார்ஸ், ஒரு நீல தங்கம். இப்ப என்னதுக்கு இது, எதுக்கு இந்த நிலைமை வந்துச்சுன்னு என் பிள்ளைகளுக்கு சொல்லணும். வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்கு, உலக வர்த்தக அமைப்பு. உனக்கு குடிநீர் விநியோகம் சேவை, மருத்துவம் ஒரு சேவை, கல்வி ஒரு சேவை, மின் உற்பத்தி பகிர்ந்தளிப்பு ஒரு சேவை, சாலை போடுதல் பராமரித்தல் போக்குவரத்து நடத்துதல் ஒரு சேவை. ஆனால் இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் உலக வர்த்தக அமைப்புக்கு அது சேவை இல்லை, தொழில். இந்த அர்ப்பணிப்பிட்ட கடன் வாங்கி கையெழுத்து போட்டதுனால எத்தனை 10 லட்சம் கோடி என்ன ஆயிருச்சு? தனியாருக்கு கல்வி, தனியாருக்கு மருத்துவம், தனியாருக்கு தண்ணீர் விற்பனை. அவன் என்ன சொல்றான்? இதையெல்லாம் நடத்துவது அரசின் வேலை அல்ல, இதெல்லாம் தொழில் நடத்துவது கவர்மெண்டின் வேலை இல்ல, அரசின் வேலை இல்ல. அப்போ முதலாளிகளிடம் கொடுத்து விட்டு கமிஷனை வாங்கி கொண்டு கையெழுத்து போட்டுட்டு இரு, இதுதான் அவன் சொன்னான். அதைத்தான் இவன் செய்யறான், இந்த ஆட்சியாளன் செய்யறான். இப்போ நீ நம்ம செத்து போறோம்னு வச்சுக்கிற, என்ன இருக்கும் பிள்ளைக்கு? பெரிய பாலம், பெரிய துறைமுகம், பெரிய விண்ணூர்தி நிலையம், 5000 ஏக்கர், பெரிய பேருந்து நிலையம், எல்லாம் பெருசு பெருசா இருக்கும். வயிறு சீர்த்து போய் கிடக்கும், சாவன். புரியுத? 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டணும்னு நினைக்கிறான். ஏர்போர்ட் ஒழுக வேண்டிய இடத்துல ஏர்போர்ட் கட்டணும்னு நினைக்கிறான். ஏர்போர்ட் கட்டு. அந்த விண்ணூர்தியை ஓட்ட போற முதலாளி யார்? ஒரே முதலாளி, இண்டிகோ முதலாளி. முதலாளியின் லாபத்துக்கு கட்டுறியா, என் மக்களின் சேவைக்கு கட்டுறியான்னா பதில் இல்லை. எனக்கு பயந்துகிட்டு தான் அதெல்லாம் நிக்குது. உன் மகன் இல்லைன்னு வச்சுங்க, கடலுக்குள்ள பேனாவை வச்சிருப்பான், 8 வழிச்சாலையை போட்டிருப்பான், டங்ஸ்டன் நோண்டிருப்பான், டங்ஸ்டன் சுரங்கு நோண்டிருப்பான், பரந்தூர்ல கட்டியிருப்பான். கட்டி பாருன்னு இருக்கல. எனக்கு இந்த நீ ஓட்டு போடலைன்னா போ, நான் ஜெயிக்கிறேன் தோக்குறேன், அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. எவனவன் என் மண்ணின் வளத்தை கெடுக்கிறானோ அவனை எல்லாம் நான் தடுப்பேன். எனக்கு முதன்மையானது என் மண்ணின் வளமும் என் மக்களின் நலன்தான். அதுக்கு அப்புறம் தான் தேர்தல், ஓட்டு. போட்டா போடு, போடலைன்னா போ. எனக்கு ஒரு கடமை இருக்கு, எனக்கு ஒரு பிறவி கடமை இருக்கு. நான் பிறந்துட்டேன் உன்னோடு.
எனக்கு முன்னவன் கற்பித்தான். எனக்கு முன்ன இருந்தவர்கள் எனக்குள் இந்த விதையை தூவினா. தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமாக நின்னா மக்களுக்கு. என் மனச்சான்று சொல்லுது, எவனோடும் சேராத, தனியாக நில். உன் மக்களை நம்பி மக்களுக்காக நிக்கிறேன். தோத்தா நான் என்னடா தோக்குறது? நீ தோக்குற, நீ தோக்குற, நானா தோக்குறேன், நீ தோக்குற. பாத்துக்க. இந்த சூயஸ்ங்கிறவ யாருன்னு தெரியுமா உனக்கு? பார்த்துக்கிட்டே இரு, நான் சொல்றேன் அப்புறம். எந்தெந்த நாடுகள் எல்லாம் தண்ணீரை எடுத்து இவங்க வித்திருக்காங்க: இந்தோனேசியா, சண்டியாகு, ஜெனீவா, சுவிட்சர்லாந்து, நியூயார்க்கு, சிகாகோ, இலியானஸ். உனக்கு எல்லாம் தெரியுது, அங்க தெரியும். பாரு எவ்வளவு நாடுகள்ல தண்ணீர் வேட்டையாடி இருக்கான்னு பாரு. பார்த்துக்கிட்ட நிமிடம் கதை இருக்கு. இப்படி வந்து உனக்கு தெரியும், கியூபா, பொலிவியாலாம் புரட்சியால பூத்த பூமிகள். அந்த பொலிவியால கொச்சப்பம்பான்னு ஒரு நதி. வேற உலகெங்கும் தண்ணீருக்கு படுற துயரத்தை உனக்கு காட்டுறேன். கொச்சப்பம்பான் பொச்ச பம்பான்னு ஒரு நதி பொலிவியால. இவன் என்ன பண்றான்? அந்த பொலிவியா உலக வங்கியில 250 கோடி கடனை வாங்கிடுறான். இப்ப நம்ம 10.5 லட்சம் கோடி, அவன் பரவாயில்ல, ஒரு 250 கோடிக்கு அந்த நிலைமை, 10.5 லட்சம் கோடிக்கு என்ன நிலைமை நீ பாத்துக்க. இவன் என்ன பண்றான்? அந்த கடனை வாங்கின பிறகு, கடனை வாங்கும்போது கையெழுத்திடும்போது அவன் ஒன்று சொல்றான்: இந்த கொச்சப்பம்பா நதியை இந்த முதலாளிக்கு கொடுன்றான். அந்த நிறுவனத்தின் பேர் பெக்டன். இந்த பாரு, நல்லா கவனிச்சுக்கிட்டே வா. கொச்சப்பம்பா பொலிவியால. இவர் இது பொழுதுபோக்கு படம் இல்ல, கொஞ்சம் ஆழ்ந்து கவனி, புரியுதா? இது என்னன்னா, என்ன நடந்துருதுன்னா, அந்த பெக்டன் ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்துறான். நீ இப்ப எதோட பார்க்கணும்? அண்ணன் இடையில காட்டினதெல்லாம் நீ மறந்துடணும், அழிச்சிடணும். அந்த நேபாளில் ஒரு நாடோடி, ஒரு சிறுவனின் கதையை நான் சொன்னேன் பார்த்தியா? அது கதை உலகத்தில் எங்கேயாவது நடக்குமான்னு நீ நினைக்கிறீல? இங்க நடந்துச்சு. எப்படி நடந்துச்சு? அந்த பெக்டல் நிறுவனம் என்ன பண்ணிட்டான்? அவனுக்கு கொடுத்தவன நதியில போய் அணைய கட்டினான். விவசாயத்துக்கு நீரை எடுக்கக்கூடாதுன்னு தடைய போட்டான். யார் மீன் பிடிக்கக்கூடாதுன்னு தடைய போட்டான். நான் தான் பிடிப்பேன், விவசாயத்துக்கு நீரை நான் தான் கொடுப்பேன், எவ்வளவு நீரோ அவ்வளவு காசு, இவ்வளவு ஒரு லிட்டர் இவ்வளவுன்னு போட்டு வித்தான். மீன் அவனே பிடிச்சு வித்தான். அணையை கட்டி நீர் தேக்கிட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான்? இந்த ஒன்னு தடை பண்ணான். குடிக்க கூட தண்ணி நான் தான் கொடுப்பேன். இப்ப என்ன கொடுத்த பிறகு தண்ணீரை விலை கொடுத்து வாங்குற நிலைமை, வேளாண்மைக்கு விலை கொடுத்து வாங்குற நிலைமை எதுவுமே இல்லை. முழு நதியின் பயன்பாடு அவன் கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. மக்கள் போராடுறான், ஒன்னும் செய்ய முடியல. மன்னன் உத்தரவு போல இது அரசன் உத்தரவு. இங்க பொலிவியா அரசு உத்தரவு. அரசு கையெழுத்து போட்டுருச்சு கடனை வாங்கி. வழி இல்ல, அரசு திணறுது. மக்கள் கிளர்ந்து எழுகிறான். நம்ம ஜல்லிக்கட்டுக்கு, ஸ்டெர்லைட்டுக்கு நம்ம போராடணும்ல, அது மாதிரி கிளர்ந்து எழுகிறான், போராடுறான். நம்ம இப்படி கையில் எரிவாவிக்கு, உயர் மின்னழுத்த கோபுரத்துக்கு போராடணும், அப்படி போராடுறான். போராடும் போது அங்க என்னன்னா, அதுக்கு ஒரு தலைமை இருக்க, ஒரு வங்கி பணியாளன் ஆஸ்கர் ஒலிவேரான்னு ஒருத்தன் வாரான். அவன் பேசுவான் பாரு, இவன் தான். இவன் என்ன பண்றான்? அந்த வங்கியிலிருந்து பணியை விட்டுட்டு மக்களுக்கு தலைமையேற்று போராட ஆரம்பிக்கிறான். போராட ஆரம்பிக்கும் போது la gente, nosotros no podíamos conseguir
போராட்டம். ராணுவத்தை வச்சு எப்படி ஸ்டெர்லைட் போராட்டத்தை துப்பாக்கி சுட்டு வீழ்த்தினானோ அடக்குனானோ அப்படி ராணுவத்தை வச்சு போராடுற மக்களை சுட்டு வீழ்த்துறான். Empezamos una resistencia, el gobierno sacó al ejército y a la policía para garantizar la seguridad. தூத்துக்குடி ஞாபகம் வரும் உனக்கு. மக்களின் புரட்சியை கட்டுப்படுத்த முடியாம ராணுவத்தை வச்சு தாக்கி அழிக்கிறான். வேற வழியே இல்லாம மக்களின் கிளர்ச்சிக்கு புரட்சிக்கு பயந்து அந்த நிறுவனம் அந்த நாட்டை விட்டு வெளியேறுது. நமக்கு மட்டும்தான் நினைக்காத, உலகங்களும் தண்ணீருக்கு தான் பிரச்சனை. ஒரு போர், அதனாலதான் 3ஆம் உலக போர் தண்ணீருக்காக தான் நடக்கும்னு சொல்றது காரணம் அதுதான். இவனு தெரியுமா, இங்கிலாந்தின் பொருளாதார மேதை ஜான் ஆண்டனி ஆலன் அவன் என்ன சொல்றான், ஆசிய நாடுகள் தான் தங்கத்தையும் பணத்தையும் வைத்து பொருளாதாரத்தை மதிப்பிடுகிறார். அதாவது ஒரு நாடு பணக்கார நாடா இல்லையான்னு. ஆனா ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் நீர் பொருளாதாரத்துக்கு, தண்ணீர் பொருளாதாரத்துக்கு வந்து விட்டார்கள். அப்படின்னா எந்த நாடு தண்ணீர் அதிகமா வச்சிருக்கோ அந்த நாடு தான் பணக்கார நாடுன்னு கணக்கிட ஆரம்பிச்சிட்டான். புரியுதா? பொலிவியால வெளியேறி வந்தான்ல பெக்டல் நிறுவனம், அவன் எங்க போனான்னு நினைக்கிற? அந்த நேபாள இளைஞன் அந்த கதை பொலிவியால நடந்தது. பொலிவியால வெளியேற்றப்பட்டான்ல, அங்கிருந்து வெளியேறி வந்தான்ல, அவன் எங்க வந்திருக்கான்னு, எங்க ஊர்ல இருக்காங்கிற? நம்ம ஊர் கோயம்புத்தூர்ல. கோவைக்கு வரும் இந்த சூயஸ் நிறுவனத்திற்கும் பேரை மாத்திட்டான். பெக்டல்னா தெரிஞ்சிரும்ட்டு சூயஸ்ன்னு மாத்தி இங்க வந்துட்டான். எங்க? நம்மளுடைய பவன், நம்ம ஆறுல இருந்து தண்ணி எடுத்து நமக்கு கொடுக்கறதுக்கு 3150 கோடிக்கு மேல ஒப்பந்தம் போட்டு காசு கொடுத்து வர. எவ்வளவு வேலை மக்களுக்கு தண்ணிய. நம்மளுடைய மாநகராட்சி என்னத்தை புடிங்கிட்டு இருக்கு? அதுக்கு தண்ணி எடுத்து மக்களுக்கு கொடுக்கறது வேலை என்ன? நம்மளுடைய கார்பரேஷனுக்கு வேலை என்ன? அதுக்கு வெளிநாட்டுல இருந்து ஒரு முதலாளி வரணும், அது 3150 கோடி கொடுத்து ஏன் வரணும்? அந்த சூயஸ் என்னென்ன வேலை பண்ணுவான்னு பாருப்ப. நீ பொலிவியால நடந்தது உனக்கு நடக்கும். அன்னைக்கு அந்த ஆஸ்கர் ஒலிவியா மாறி உன் மகன்தான் முன்னாடி நின்பேன். பாத்துக்க, நீ பாத்துக்க. 3150 கோடியை சுமந்து கொண்டு தமிழகத்தில் கடைவிருக்கும் இந்த சூயஸ் நமக்கு 24 மணி நேரமும் நீர் கொடுத்து சேவை செய்வதற்காகத்தான் வந்திருக்கிறான் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கீங்க. இந்த சட்டத்தை கொண்டு வந்த ஆள் யார் தெரியுமா? அம்மையார் ஜெயலலிதா. கொண்டு வந்த பெருமன் யார் தெரியுமா? நம்ம ஐயா வேலுமணி. சிறந்த திட்டம். நாங்க அது திட்டமா என்னன்னு நீங்க கொஞ்சம் பாருங்க. நிச்சயம் உங்கள் பைகளில் பணங்களை நிறைத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் இனி நீங்கள் கழிவறைக்கு சென்று கழுவும் நீருக்கும் காசு கொடுக்க வேண்டும். ஆம், அதுதான் சூயஸின் அஜெண்டாவே. உங்கள் வீடுகளில் இருக்கும் கிணறுகளையும் ஆழ்குழாய் துளைகளையும் மூட சொல்லுவான். நான் தான் தண்ணி கொடுக்குறேன், நீ எதுக்கு கிணறு வச்சிருக்க? எங்க கொச்ச பம்பால என்ன நடந்ததோ, விவசாயத்துக்கு நான் தான் தண்ணி கொடுப்பேன், குடிக்க நான் தான் தண்ணி கொடுப்பேன், குளிக்க நான் தான் தண்ணி கொடுப்பேன். நான் சொல்றது நடக்கும், இப்பவே நடந்துகிட்டு இருக்கு. கட்டமாக மூடச் சொல்லும் அந்த நிறுவனம். ஏன் என்று கேட்டால், அதான் நான் 24 மணி நேரமும் நீர் கொடுக்கிறேனே, பிறகு எதற்கு உனக்கு என்று கூறும். அதோடு நிறுத்திக் கொள்ளாது. மழை நீரை பிடிப்பதற்கும் மழை நீரில் விவசாயம் செய்வதற்கும் தடை விதிக்கும். ஆனால் இது போன்று பல நாடுகளில் தடை விதித்து ராஜயோக வாழ்க்கை வாழ்ந்த ஒரு நிறுவனம் தான் இந்த சூயஸ். அதிலிருந்து மீனை பிடிப்பதற்கு கூட எவனுக்கும் அனுமதி கிடைக்காது. இதில் இன்னொரு விடயம் என்னவென்றால், இந்தியாவில் விவசாயம் பார்க்க கூட அந்த ஆறுகளில் இருந்து கட்டணம் வசூலிக்கப்படும். இப்ப புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அவன் கோயம்புத்தூர் திருப்பூர்லாம் வந்துட்டான். வந்து நீ என்ன பண்ணுவான்? அவன் தான் தண்ணீர் கொடுக்கிறேன்பா. இப்ப எப்படி பொலிவியால விரட்டினாங்களோ அப்படி இந்த சூயஸை விரட்டணும்னா அதிகாரம் நம்ம கிட்ட வரணும்.
இல்லைன்னா கதையை முடிச்சிருவான். பார்த்துக்க. பரவாயில்லைன்னா எனக்கு போடாத, ஒட்ட போடாத, நீ அவங்களுக்கே போட்டு, அதே உதயசூரியனுக்கு போடு, அதே ரெட்டலைக்கு போடு, அதே தாமரைக்கு போடு, அதே கைக்கு போடு, உங்க பிள்ளைங்களை தூக்கி ரோட்ல போடு சொல்லிக்கப்படும். நமக்கு 950 மில்லிமீட்டர் மழை பெய்யுது, 4300 டிஎம்சி. ஆனாலும் நம்ம தண்ணீருக்காக காத்திருக்கிறோம், தண்ணீருக்கு வேட்டையாடுறோம். இங்க பரவாயில்ல. எங்க ஊர் ராமநாதபுரத்துல கற்காலத்துல தீப்பந்தத்தை ஏந்திட்டு போகும்ல, அப்படி தீப்பந்தத்தை ஏந்திக்கிட்டு கொட்டாச்சியில சிரட்டல் அந்த கரை ஆப்பை எடுத்துக்கிட்டு நள்ளிரவில் அரிக்கன் விளக்குல தூக்கிக்கிட்டு காட்டுக்குள்ள சும்மா ஒரு இதை தோண்டி கொஞ்சம் மண்டி மகிழிமா அப்படியே எடுத்து ஒரு குடத்தை எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு விடிய விடிய எங்க அக்கா அம்மாலாம் உட்கார்ந்து அந்த மண்டியை தேத்தாங்கொட்டைன்னு ஒன்று இருக்கு, அதை வச்சு தேத்தி அதுல தெளிய வச்சு அதுல ஒரு மடக்கு எடுத்து காஞ்சு வறண்டு இருக்க நாக்கில் ஒரு சொட்டை குடிச்சு உயிரை காப்பாத்திக்கிற போராடிக்கிட்டு இருக்கோம். கடல் அருகில இருந்தும் குடிக்க தண்ணி இல்லை, கடல் நிறைய தண்ணி இருக்கு. உன் நொய்யலார ஒரு தடவை பாரு. இதான் ஓ நொய்யனாரு. நான் கற்பனையில போடல சாமி, பார்த்துக்க. இது என்ன அமைச்சர்கிட்ட கேட்டா மக்கள் குளிச்சு விட்ட சோப்பு நுரைங்கிறவள அவ்வளவு அழுக்கா வச்சிருந்தாங்க. செத்துருச்சு, அதை உயிர்ப்பிக்கணும், நொய்யலார உயிர்ப்பிக்கணும். பார்த்துக்க எப்படி வருதுன்னா ஆத்து நீர் தான். இதுல என்னன்னா இது பூமிக்குள்ள போகுது, அந்த நிலத்தடி நீரை குடிக்கிறோம், இது பூமிக்குள்ள போகுது, நஞ்சா உள்ள போகுது, அதுலதான் எல்லாம் விளையுது, நஞ்சா விளையுது. இது ஆடு மாடு நாய் நரி மானு யானை சிங்கம் புலி கரடி கொக்கு மைனா எல்லாம் இதை தான் குடிக்குது. தண்ணின்னு நினைச்சு விஷத்தை குடிக்குது. இதுலதான் குளிச்சுக்கிட்டு இருக்கான் பாரு, இதுலதான் ஆடு குடிக்குது பாரு, இதுலதான் பாரு, இதான் நிலைமை. இந்த பாரு, ஒன்னும் நீ செய்ய முடியாது. இது நம்ம சென்னையில் இருக்கிற கூவாறு, அவ்வளவு தெளிந்த நீர் ஓடிய ஒரு நதி இன்னைக்கு அழுக்கு தண்ணி ஓடுற காவாயாக மாறி இருக்கு. இதையும் உன் மகன் புதுப்பிக்கிறேன். இதெல்லாம் எப்படி தாண்டா தம்பி செய்வேன் அப்படின்னு இந்த 2 கரையிலையும் பெரும் பெரும் குழாய்களை வச்சிருவேன். வச்சுட்டு எப்படி இந்த குழாயில சின்ன சின்னதா அந்த பொருத்தல் இடையில போடுவீங்களா, அப்படி இந்த நகரத்திலிருந்து வர்ற கழிவு நீரை இதுக்குள்ள விடுவேன், அங்கிருந்து வர்றதா அதுக்குள்ள விடுவேன். இந்த பெரும் பெரும் ராட்சச குழாய்களுக்குள்ள கொண்டு போய் 2 கரையில வச்சு உள்ள போய் கழிவு நீர் சேராம வெளியில எடுத்துக்கிட்டு போயிடுவேன். எடுத்துட்டு போய் இந்த சாய நீரெல்லாம் 0 டிகிரியில சுத்திகரிச்சுக்கிடுவேன். இந்த கழிவு நீரை 100 ஏக்கர் 200 ஏக்கர்ல சுத்திகரிக்கிற இது வச்சு சுத்திகரிச்சு தூய் அந்த சுத்திகரிச்சு எடுக்கிற தெளிந்த நீர் என்ன பண்ணுவேன், மரம் நடுதல், சாலை போடுதல், கட்டிடங்கள் கட்டுதல் அதுக்கு பயன்படுத்திடுவேன். இந்த கீழே படிகிற இந்த அழுக்கு இந்த மண்ணை எடுத்து வண்டல் மண்ணை நல்ல உரம் அதை என்னுடைய வேளாண் பண்ணைகளுக்கு எடுத்துட்டு போயிடுவேன். அப்ப என்ன பண்ணுவேன், தூய நீர் ஓடுற மாதிரி பண்ணிடுவேன். அது நான் உனக்கு படமா காட்டுறேன், அப்போ உனக்கு நம்பிக்கை வரும். இப்படி செஞ்சிருவானா அண்ணே, ஓஹோ அப்படியா அப்படின்னு. இங்க பாரு, இதுல அதை விட கொடுமை, இந்த பிளாஸ்டிக் நெகிழி குப்பைகளால ஆறெல்லாம் நிரம்பி இருக்கு. கெடில மாறு, ஒவ்வொரு ஆறும் தண்ணியை மட்டும் பாரு, தண்ணியை நிறத்த பாரு. ஆறுகளை நம்ம வந்த பிறகு உயிர்ப்பிச்சிடும். சாக கிடக்கிற நம் தாயை எப்படி காப்பாத்துமோ அப்படி சாக கிடக்கிற நம் தாயின் ரத்த நரம்பு இருக்குல்ல, ரத்த நரம்பு, இதை சுத்தம் பண்ணிடுறோம். செய்வானான்னு நினைக்கிறியா? நான் சத்தியமா செய்வேன், நீ நம்ப. எவனாவது நதி அல்ல என் பூமி தாயின் ரத்த நரம்புகள்னு சொன்ன எவனையாவது சொல்லு. மலை இல்ல என் பூமி தாயின் முளைன்னு சொன்னவன் எவனையாவது சொல்லு. என் தாயின் மார்பிலிருந்து எனக்கு பால், பூமி தாயின் மலை மார்பிலிருந்து உலக உயிர்களுக்கு பால். அதான் அருவி. அந்த அருவியில் இருந்தான் ஆறு, ஆறில் இருந்தான் நீரு, நீரில் இருந்தான் சோறு, சோறில் இருந்தான் வயிறு, வயிறில் இருந்தான் உயிர், உயிரில் இருந்துதான் வாழ்க்கை. இப்படி ஒருத்தன் உனக்கு கற்பிச்சிருக்கான்னு சொல்லு, அப்புறம் நீ போடு. 430 டிஎம்சி அதை நான் சேமிக்கிறேன், கணக்கில்லாத ஏரி குளங்களை வெட்டுறேன். நீ உடம்புல தேமல் வந்தா எப்படி திட்டா வெண்தேமல் இருக்குமோ அப்படி விண்ணூர்தியில நீ பயணிச்சு பார்த்தீங்கன்னா என் தமிழ் தாயின் தேசத்தின் நிலமெங்கும் நீர் தேமல்கள் திட்டாக இருக்கும். 10 ஏக்கருக்கு 2 ஏக்கரு, 200 ஏக்கருக்கு 25 ஏக்கரு விளைநிலங்கள் எல்லாம் நீர் தேக்கங்களை வெட்டி அந்த நீர்
மழை நீர்ல நிறையாது, எங்கு விழுந்தாலும் அந்த ஏரிக்கு குளத்துக்கு போய் சேர மாதிரி நீர் தாரைகளை உருவாக்கி பெரிய கனவோடு உன் மகன் நிக்கிறேன். இந்த பாரு எப்படி கொண்டு போய் சேர்ப்பேன். இதெல்லாம் கடல்ல சேர்ந்துருது. 2050 500 டிஎம்சி. அதுல ஒரு 500 டிஎம்சி நான் சேர்த்துக்கிட்டேன்னாவே என் பிள்ளைகளுக்கு தண்ணீர் பஞ்சம் இல்லாம நான் காப்பாற்றிட முடியும். தூய குடிநீரை நானே சுத்தி நானே வீடு வீடுக்கு கொண்டு வந்து நானே கொடுத்துருவேன். ஒரு ரூபா கூட கட்டணம் இல்லாது தூய குடிநீரை உனக்கு தந்துடுவேன். அப்ப நான் வந்தவனே என்ன பண்ணுவேன், முதல்ல சட்டம் போடுவேன். முதல் கையெழுத்து என்னன்னு எல்லாரும் உங்க அண்ணனை கேட்கிறான், உன் மகனை முதல் கையெழுத்து நான் முதலமைச்சர் கையெழுத்து போடுவேன், இல்லைன்னா பதவி செல்லாது. முதல் கையெழுத்து போட்டுட்டு, இரண்டாவது கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. ஒரு நாட்டின் வளங்களிலே ஆகப்பெரிய வளம் அறிவு வளம். செல்வத்திலே சிறந்த செல்வம் அறிவு செல்வம். என் தேசத்தின் பிள்ளைகளுக்கு, என் நாட்டின் செல்வங்களுக்கு சரியான சமமான தரமான கல்வியை ₹1 கட்டணம் இல்லாமல் கொடுப்பேன். முடிக்கல, எப்படி கொடுப்பேன்? உலக தரத்திலே முதலிலே பின்லாந்து, 2வது தென்கொரியா, 3வது சிங்கப்பூர், 4வது ஜப்பான், கனடா, ஜெர்மனி, இந்த நாடுகளை முந்திக் கொண்டு முதல் தரத்திலே உலக தர கல்வி என்பதே பின்லாந்து அல்ல, தென்கொரியா அல்ல, சிங்கப்பூர் அல்ல, தமிழ்நாட்டின் கல்வி தரம் தான் உலக சிறந்த கல்வித்தரம் என்று மாத்துவேன். விளங்குதுன்னு நினைக்கிறேன், மாத்துறேன். அடுத்த கையெழுத்து, மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை. உயிர்காக்கும் மருத்துவம் விற்பனை பண்டம் அல்ல. ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாகுபாடு இல்லாது சரியாக சமமாக தரமாக ₹1 இருந்து 1 கோடி மருத்துவரை கட்டணம் இல்லாமல் என் பிள்ளைகளுக்கு, நாட்டுக்குடிகளுக்கு கொடுப்பேன். தாய்க்கு முடியலையா, உன் வீட்டின் தாய் அல்ல, என் நாட்டின் தாய். பாட்டிக்கு முடியலையா, முதுபெரும் சொத்து, அனுபவ சொத்து, அவளை காப்பாற்ற வேண்டியது நாட்டின் பொறுப்பு. நீ அழைச்சு பேசிட்டா போதும், உயிர்காக்கும் உறுதி வந்து எடுத்துட்டு வந்து உயர்ந்த மருத்துவத்தை கொடுக்கும். ₹1 நீ செலவு பண்ண வேண்டியதில்லை. நீ அப்பலோ, காவிரி, என்ன தனியார் முதலாளிக்கு நீ போக வேண்டியதில்லை. ஏன்? அதை தாண்டி உன் மகன் தருவேன். அரசின் கடமை அதுதான் எனக்கு தெரியும், உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இது 2வது கையெழுத்து. 3வது கையெழுத்து, நீர் மனித உயிர்களுக்குமான மட்டுமல்ல, மனித தேவைக்கு மட்டுமானதல்ல. சட்டசபையில் பேச்சு தம்போடுவேன், கையெழுத்து பாரு. மனித தேவைக்கு மட்டுமானதல்ல, அது உலக உயிர்களின் உயிர் தேவை. தண்ணீர் என் நாட்டில் விற்பனை பொருள் அல்ல, விற்பனை பண்டம் அல்ல. பேன், தடை. எங்கேயாவது வித்தாயின்னு வச்சக, தூக்கி அவனை 5 ஆண்டுகள் சிறையில் அடை. எப்படி எப்படி? நோ என்கொயரி, நோ விசாரணை. உள்ளரடே, உள்ள வச்சு ஒரு சொட்டு தண்ணி தராம வச்சு கொன்னு விடுவேன். தடை. நானே கொடுப்பேன், தரமான நீரை கொடுப்பேன், நஞ்சில்லாத நீரை கொடுப்பேன், நம்பிய மக்கள் குடிக்கலாம் கொடுப்பேன். இது 3ஐயும் ₹1 இல்லாம, இலவசம்ங்கிறது கட்டணம் இல்லாம உன் மகன் தர போறது இது 3 தான். இது 3ஐயும் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் அவருக்கு தெரியும், வேளாண்மையை நான் பல கோடி பண திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம், பிள்ளைகளை 10,000 பேர் 5,000 பேரை வேலைக்கு எடுத்துருவேன். அரசு பணி, கல்வியை நான் கொடுத்துருவேன், மருத்துவத்தை நான் கொடுத்துருவேன், தண்ணீரை கொடுத்துட்றேன், வேளாண்மை நானே செஞ்சிடறேன். பசிங்கிற சொல்லு இல்லை, வீட்டுக்கு வீடு வேலை கொடுத்துறேன். ஆடு மாடு மேய்க்கிறது, கரும்புல தொழிற்சாலை, அதை போட்டு காட்டுறேன், தனித்தனியாக போடுறேன். எல்லாத்தையும் ஒரே பேச முடியாது. அப்போ அதெல்லாம் வேலை இல்லைன்னு சொல்ல முடியாது, பசிக்குதுன்னு சொல்ல முடியாது. நானே தான் பால் பண்ண வச்சிருக்கேன், நானே நாட்டுக்கோழி வளர்க்குறேன், நானே கழுதை வளர்க்குறேன், நானே பன்னி வளர்க்குறேன், நானே எருமை வளர்க்குறேன், நானே பட்டுப்பூச்சி வளர்க்குறேன், நானே தேனீக்கள் வளர்க்குறேன். ஒருத்தனும் தப்பிக்க முடியாது. சூலூர்னா சூலூர்ல அரசு வேலை, கவுண்டம்பாளையம்னா கவுண்டம்பாளையத்தில் வேலை. இங்கே வேறு விவசாயி ஏன் இலையா இருக்கேன், பிளேட்டு கத்தி சிறக்கிற பிளேட்டு கத்தி தயாரிக்கிறவன் விலையை அவன் தீர்மானிக்கிறான், கால் செருப்பு தயாரிக்கிறவன் விலையை அவன் தீர்மானிக்கிறான். என் ஆத்தால போய் விளைய வைக்கிற பொருளுக்கு அவன் விலையை தீர்மானிக்க முடியல, வாங்குறவன் தீர்மானிக்கிறான். விவசாயத்தில் மட்டும் வேளாண் குடிமகன் உற்பத்தியாளன் விளைவை தீர்மானிக்க முடியவில்லை, வாங்குறவன் தீர்மானிக்கிறான். உன் மகன் ஆட்சிக்கு வந்தவன உற்பத்தியாளனே தீர்மானிக்கிறான்.
அதனால விவசாய கடன் அடைய மாட்டான். என்ன செய்வா சீமான்? வேளாண் அமைச்சகத்துக்கு கீழே கோயம்புத்தூர்னா 4 வேளாண் பேரறிஞர், திருப்பூர்னா 4, ஈரோடுனா 4, ஒவ்வொரு மாவட்டத்திலும் முதிர்ந்த வேளாண் அனுபவம் பெற்ற வேளாண், எங்க அப்பா நல்லசாமி மாதிரி அந்த மாதிரி ஆளுகளை எல்லாம் போடுவேன். தலைவர்கள் ஒவ்வொரு தடவையும் விளைச்சல் வருதா, கரும்பு விளைஞ்சிருச்சா, வாழை விளைஞ்சிருச்சா, தென்னையா, என்ன விலை தீர்மானிக்கலாம் அந்த குழு முடிவெடுத்து பரிந்துரைக்க அரசுக்கு செயல்படுத்தும். உனக்கு புரியுது? தக்காளி 100 ரூபா கிலோன்னா நாடங்களும் 100 ரூபா தான், வெங்காயம் 50 ரூபாய்னா 50 ரூபா தான். விலையை அவனே தீர்மானிப்பான். ஏன்னா எனக்கு தெரியும், ஒரு நாட்டில் விவசாயி வளர்கிறான் என்றால் நாடு வாழுகிறது, வளர்கிறது. அது பசியற்ற சமூகம். ஒரு நாட்டில் விவசாயி வாழ முடியாம சாகிறான் என்றால் அது நாடு இல்ல, சுடுகாடு. அதனால நாடை 10 ஆண்டுல பச்சை போர்வேலை போத்திடுவேன், உனக்கு தண்ணியை நானே கொடுத்துருவேன், பிளாஸ்டிக்கை ஒழிச்சிருவேன், மாற்றுக்கு உனக்கு கொண்டாந்து சேர்த்துருவேன். வேற என்ன சொல்லு? ஆள் குழாய இதுவரைக்கும் போட்டது இனிமே போட விட மாட்டேன். கிணறு தான் வெட்டணும். ஆள் குழாயில நீ 500 அடி 1000 அடிக்கு போய் உறிஞ்சிக்கிற. இந்த வேப்ப மரம், இந்த மரம் 1000 அடிக்கு உள்ள போய் வேறு அதெல்லாம் கிடையாது. இங்க பாருங்க, 500 அடி 1000 அடிக்கு போயிடுவேன். அப்ப இந்த செடி கொடி, இந்த புல்லு பூண்டு, இந்த மரம்லாம் என்ன பண்ணும்? 1000 அடிக்கு கீழே போய் தண்ணீர் எடுத்துக்கிட்டு வருங்கிற பனையே செத்து போகுது, கழுத்து முறிஞ்சு. அப்புறம் என்ன பண்றது? கேரளாவில எல்லாம் அந்த போர்வெல்ல தடுத்துட்டான், ஆள் குழாயை தடுத்துட்டான். நீ நம்பு, நான் உலகத்தின் தலை சிறந்த நாடா நம்ம நாடை மாத்துவேன், பூமியின் சொர்க்கமா மாத்துவேன். இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு போகணும்னு என் பள்ளிக்கூடத்துல நீ பாத்தீங்கன்னா மறுபடியும் படிக்க நீ சேர்த்துக்குங்கிற அளவு கெஞ்ச விட்டுருவேன். இதெல்லாம் உனக்கு பல கோடி பண திட்டத்தில். அப்ப நான் நட்டு வைப்பேன், பனை எனக்கு பயன் தராது, நான் செத்துருவேன். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, இருக்கிற பனையை நான் பயன்படுத்தி என் பிள்ளைக்கு காட்டிட்டு செத்துருவேன். அப்ப பெரியப்பா அப்படிதான் பண்ணிச்சு, சித்தப்பா அப்படிதான் பண்ணிச்சு, நம்ம இப்படிதான் பண்ணிக்கணும்னு அவனுக்கு சொல்லிடுவேன். நான் ஆனா தென்னையை நான் பயன்படுத்திடுவேன். தென்னைனா என்ன பண்ணுவேன்? பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் போடுறா தென்னை மரத்துல தொழிற்சாலை போடுவேன். எப்படி போடுவேன்னு போட்டு காட்டுவேன். அப்பவும் நீ நம்பலைன்னு வச்சுக்க, மாதிரியே போச்சுன்னு போட்டு போயிடுவேன். நான் பாட்டுக்கு சினிமா எடுக்க போய் நீ எப்படியோ போகணும். அப்புறம் நீ நடிகனை நம்பி நாட்டை கொடுத்துட்டு ஆடிக்கிட்டு திரி போ. சரி, மீட்டு நம்மகிட்ட பெரிய பொருளாதாரம் இருக்கு, உலகத்தின் பெரிய பணக்கார நாடாயிரலாம். சொல்றது அண்ணன் சொல்றத நம்ம. இங்க ஒரு சாராயம் 50,000 விற்கிறான் ஆண்டுக்கு, பால் 3 லட்சம் கோடி. சாராயம் உயிரை எடுக்கும், பால் உயிரை கொடுக்கும். நம்ம இந்த பக்கம் நின்றுவான். சிலிண்டர் தரமாட்டான். நான் சொன்ன நீ நம்ப மாட்டேங்கிற. அமீர் கான் சத்தியமே செய்தேன்னு ஒரு நேர்காணல் விஜய் தொலைக்காட்சியில அந்த இந்திக்காரர் ஒரு தம்பி சொல்லுவாப்ல, எங்க மாடு சாணி போடும், அதை கொண்டு குழியில போட்டு நான் மீத்தேன் எடுத்துக்கிடுவேன், அதை எடுத்துக்கொண்டு போய் குழியில போடுவேன், அங்க மண்புழு சாப்பிட்டு என்ன சொல்றார், பிளாக் கோல்டு, அது கருப்பு தங்கமா உரத்தை கொடுக்குங்கிறான். எதுக்கு நான் சொல்றது நீ நம்ப மாட்டேன்னா, ஐயா மோடியவே நமக்கு பேச விட்டேன். பீப் எக்ஸ்போர்ட்டுக இந்துஸ்தான் நம்பர் 1 பார்த்திருக்கேன்னு நினைக்கிறேன். பால்ல பெரிய பொருளாதாரம் இருக்கு, முட்டை இருக்கு, பால் இருக்கு, நெல் இருக்கு, கரும்பு இருக்கு. கரும்புல பெரிய சந்தை இருக்கு, எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. தென்னையில பெரிய பொருளாதாரம் இருக்கு. தென்னை மரத்தை வச்சுக்க, இங்க போட்டேன் தொழிற்சாலைன்னு என்ன கட்டணம் கட்டுவேன். சீட்டு தகர சீட்டை அடிச்சு அப்படியே தர்மாக்கோலை போட்டு ஃபால் சீலிங் போட்டு ஏசியை போட்டு உள்ள நிக்க விட்டுருவேன். ஆத்தாளப்பனேன், படிக்காத எல்லாம் கவர்மெண்ட் வேலை. இங்கே இரு பொள்ளாச்சி விட்டு வெளியில வராத, இங்கே இரு. என்ன பண்ணுவேன், இளநீ அப்படி வெட்டி பதப்படுத்தி உள்நாட்டு குடி தேவைக்கு, வெளிநாட்டுக்கு. இந்த தேங்காயிலிருந்து எண்ணெய், தேங்காய் புண்ணாக்கு, தேங்காய் எண்ணெய், தேங்காய் மிட்டாயி, இது தனித்தனியா எடுப்பேன். தேங்காயிலிருந்து மட்டையிலிருந்து நார் திரிக்கிற தொழிற்சாலை. உன்னால நம்ப முடியுதாடா, ஒரு கைத்துக்கட்டில் அமெரிக்கால 1 லட்சம் ரூபா. நான் போட்டு காட்டுறேன் பாரு, 1 லட்சம் ரூபா அந்த பில்லோட தொங்க விடுவேன். பில்லோட 1 லட்சம் ரூபா பாரு. உனக்கு எங்க பொருளாதாரம் இருக்குன்னு தெரியல. கயிறு, அந்த கயிறுல துகள் இருக்குல்ல, துகள் சின்னதா மாவு மாதிரி நொறிங்க. ஆக சிறந்த உரம் தூக்கிட்டு போயிருவேன் வயலுக்கு. மாடு ஆடு கழிவு, நாய் கழிவு, இந்த கோழி கழிவு, வாத்து கழிவு, பன்னி கழிவு, என் கழுத கழிவு எல்லாத்தையும் கொண்டு குப்பை கிடங்களை கொட்டி
மக்கி போன இதெல்லாம் கொட்டி 100 ஏக்கர் 200 ஏக்கர் 300 ஏக்கர்ல என்ன பண்ணுவேன், கணக்கில்லாத மீத்தேன் ஈத்தேன் பயோகேஸ் எடுப்பேன். எடுத்து அன்னபூர்ணி சூப்பர் 6 எல்லாம் கிடையாது, இலவசம் கிடையாது, தடையின்றி தமிழ்நாட்டு அரசு முத்திரையோட என் மக்களுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் தடை இல்லாம எரிகாற்று சிலிண்டரை கொடுத்துருவேன். ஆனா உற்பத்தி செலவு இருக்குல்ல, அங்க பணி செய்யற என் பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்கணும், நிர்வாக செலவு இருக்குல்ல, அந்த காசை எடுத்துக்குவேன், குறைஞ்ச கட்டணத்துக்கு கொடுத்துவேன். புரிஞ்சிருச்சா? இலவசமா வேணும்னா அவனுக்கு போடு, அவங்களுக்கு போடு, இல்ல இப்படி கொடு, நீ பூமியை ஈரக்கொலைய ஒரு மாட்டு சாணியில பயோகேஸ் எடுத்துக்கிற முடியும் மீத்தம்னா என்ன, இதுக்குடா என் பூமி தாயின் ஈரக்கொலைய மண்ணை தோன்ற, என் தாய் மண்ணை எதுக்குடா தோன்ற, மாட்டு சாணியில இருக்கடா கணக்கில்லாத மீத்தேன், அதுக்கு போயிடுறோம். புரியுதா? சின்ன மூளை, நிறைய வேலை, பெரிய கனவு, பெரிய கனவு. ஏன் கனவு இல்ல, 5000 ஆண்டுகளா என் முன்னவன் தூக்கி சுமந்தது, அந்த கனவை என்னவன் தூக்கி என் தலைவன் சுமந்தான், அதை என் தலையில இறக்கிட்டான். ஒரு ஆளா சுமக்க முடியாதனால உங்க எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு தாரேன். கேட்டு போய் படுத்துறாத. அண்ணன் பேசுனது உன் நண்பங்கெல்லாம் சொல்லு, ஒரு ஓட்ட போடியா பாரியா, எங்க ஆளு பேசுறத பாரியா. பாரு, எதுக்குன்னா இவனுக்கு பக்க வேர்கள் கிடையாது, நேரா போவான். இவன் வேர் இவன் பட்டு போன உடனே இவன் வேற எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், ஒரு டியூப் மாதிரி போவான். இந்த போறான் பார்த்தியா, ரொம்ப கீழே போய் தண்ணி எடுத்துட்டு வருவான், 1000 அடி வரைக்கும் போவாங்கிறாங்க. இப்ப அந்த வேரை எடுத்துட்டு உடச்சு இப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்க, ஒரு வெள்ளை பஞ்சிருக்கான் பார்த்தியா, பஞ்சிருக்கான் பார்த்தியா, இந்த பாரு இந்த பஞ்சு. இது எதனால சொல்றான்னு அந்த பனைனா, எல்லாம் நீரை உறிஞ்சபடி தேவை பயன்படுத்தும். இந்த ரொம்ப நாளா கீழே இருக்கிற நீரை உறிஞ்சி கொண்டு இங்க வச்சுக்கிடுவான். அதனால நிலத்தடி நீரை வத்த விடாம நீரை வளப்படுத்திக்கிட்டே இருப்பான் அந்த பனைக்காரன், இந்த பனை. அதனாலதான் அப்பா நம்மாழ்வார் ஒரு கிணறு சுத்தி 10 பனைமரம் இருந்தா கடைசி வரைக்கும் தண்ணியை வத்த விடாதுங்கிறாப்ல. இவன் என்ன பண்ணுவான், டியூபு, இந்த பஞ்சு இப்படி உறிஞ்சி வச்சுக்கிறோம், மேல ஒரு உரை இருக்கும், கலட்டினா பஞ்சு இருப்பான், பஞ்சுல தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிறான் அப்படியே. அதனால பல கோடி பனை திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம், 10 ஆண்டுல பூமியை பச்சையா போத்திடுறோம். வெயில் அதிகமா இருக்குது, பருவநிலை மாறுது, புவி வெப்பமாகுது, பேச்சுக்கு இடம் இல்லை. உலகத்துக்கே மாதிரியா நாட்டை படைச்சு இந்த சீமான மாதிரி பண்ண ஒற்றை மகன் சிங்கப்பூர்ல லீக்வான் யூ சிங்கப்பூரை உலகத்தின் தலை சிறந்த நாடா மாற்றும் போது உன் மகன் உன் கூட பிறந்தவன் சீமா தமிழ்நாட்டை சிங்கப்பூர் மாதிரி மாற்ற முடியாதா என்ன? நீ நம்பணும், நம்புவ எங்க போயிருவ? என்னை விட்டா உனக்கு நாதி இல்லை, உன்னை விட்டா எனக்கு நாதி கிடையாது. பார்த்துக்க. அண்ணன் வந்த உடனே இந்த கனால் நம்ம காவாயெல்லாம் சிமெண்டை போட்டிருக்கான்ல, பேத்து எடுத்துடுறோம். அதுக்கு எப்படிலாம் உலக நாடுகள் நம்ம முன்னோர்கள் காவாயை பராமரிச்சாங்க மாதிரி இந்த கரை ஓரங்கள் எல்லாம் பனை, புங்கை, பூவரசு, புளி, வேம்பு, தேக்கு, இந்த மாதிரி மரங்களை நட்டு அந்த வேர் பிடிமானத்தில் மண்ணரிப்பை பார்த்துக்கிறோம். அப்படிங்கும்போது நமக்கு கசிவு நீர் பாசனமும் கெடாது, நிலத்தடி நீரும் பூமிக்குள்ள போகும், இந்த பக்கத்தில் போய் கசியும், நண்டு மண்புழு அதெல்லாம் மண்ணை வளப்படுத்துறத கெடாது. அதெல்லாம் சீரமைக்கணும். இப்போ என்ன, நம்ம அந்த பணத்தை எங்கிருந்து எடுக்கிறது? ஏற்கனவே நம்ம போராடுறதை மீறி இந்த காவா மூல தரையில இந்த பக்கத்துல சிமெண்ட போட்ட ஒப்பந்தக்காரன் யாருன்னு பார்க்கணும், அவனை தூக்கணும். தூக்கி தனியா வச்சுக்கிட்டு எவ்வளவு எடுத்தே கொடுத்துரு, எனக்கு இல்லைன்னா பேத்து எடுத்துரு சொந்த செலவுல, எனக்கு தண்ட செலவு வைக்காதேன்னு, இல்லைன்னா பச்சை மட்டை தான். இது பழவந்தாங்கள். உங்களுக்கு தெரியும், உலகத்தில் எல்லா நாட்டு பறவைகளும் அங்கே முட்டையிட்டு குஞ்சு வரிச்சு போகுது. அது ஏரி. இப்போ அதெல்லாம் நஞ்சு பட்டு போயிடுச்சு. இதே மாதிரி பள்ளிக்கரணை ஏரி இருந்துச்சு, அதை குப்பையை போட்டு இவங்க மூடிட்டாங்க. இப்போ உங்கள் மகன் வந்தாலும் அதை சரி செய்ய முடியாது. அது இழந்தது போக இருக்கிறதையாவது பாதுகாத்து பராமரிக்கணும். இது அந்த பழவந்தாங்கள். இது மாதிரி கணக்கில்லாத ஏரிகளை வெட்டி நமக்கு இல்லை, நம்ம பிள்ளைகளுக்கு, அவன் பிள்ளைகளுக்கு,
அவன் பிள்ளைகளுக்கு. நான் வாக்கு கேட்டு நிக்கிறேன்னு நினைக்காத, வருங்கால நம்ம பிள்ளைகளின் வாழ்க்கையை கேட்டு நிக்கிறேன். என் உடன் பிறந்தானே, உன் உடன் பிறந்தானே, உன் ஓட்டை பத்தி கவலைப்படுகிற எவனும் இந்த நாட்டை பற்றி கவலைப்பட மாட்டான். உன் வாக்கை எப்படி பறிக்கிறதுனே குறி வச்சு, அது இலவசம், இது இலவசம், மிச்சி இலவசம், 2000 இலவசம், 20,000 போடுற வங்கி கணக்கில் இட்டா இவன் உன் வாக்கை பத்தி கவலைப்படுறான், உன் வாழ்க்கை பத்தி கவலைப்பட மாட்டான். நான் இன்னும் சொல்றேன், சத்தியமா சொல்றேன், 10 ரூபாய் இலவசம் தர மாட்டேன். ஆனால் நீ உனக்கு வேண்டிய அளவுக்கு வருவாயை ஈட்டிக் கொள்ற அளவுக்கு வேலை வாய்ப்பு, வருவாய் பெருக்கம், வசதியான வாழ்க்கையை தருவேன். உன்னை கையேந்தி நிக்கிற இழிநிலையில் வைக்க மாட்டேன். உன் மகன் கையேந்தினால் பிச்சை, நாம் எல்லோரும் சேர்ந்து கையேந்தினால், ஒரு நாடே நான் மட்டும் ஏந்தினால் பிச்சை, நாடே சேர்ந்து ஏந்தினால் பிச்சை இல்லாத இலவசம் என்பதை நாம் எப்படி ஏற்பது என்பதை என் அன்பு தம்பிதைங்கள் புரிஞ்சுக்கணும். இது மாதிரி ஒரு நிலையை உருவாக்கணும். இது ஒரு சின்ன முன்னோட்டம். மறுபடி நீரை எப்படி நீரை தேக்கி நீர் வளத்தை பெருக்குவேன்னு நீர் மேலாண்மையில மறுபடி காட்டுறேன். அது இருக்கு, அது போடுறேன். இப்ப இது நம்ம நீர் வளத்தை பெருக்கிறதுல ஒரு சின்ன பகுதி. நம்ம எப்படி நீர் வளத்தை இழந்துகிட்டு இருக்கோம், இந்த சூயஸ் நம்மளை எவ்வளவு பெரிய ஆபத்துக்கு கொண்டு போக போறான்னு ஒரு விழிப்புணர்வுக்கு தான். ஏன்னா விழிப்புணர்வு அற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும்னு ஐயா இறை என்று சொல்றாங்க. நம்ம உயிர் தலைவன் விழிப்புணர்வே விடுதலையின் முதல் படிங்கிறான். என் இனம் விழிப்புட்டுச்சுன்னா அது விடுதலை அடைஞ்சிரும், நான் தேவைப்பட மாட்டேன். புரியுதா? அதுக்கு தான் இதை சொன்னேன். நீங்க உங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல என்ன? இல்ல தொண்டை ரொம்ப கஷ்டப்படுத்தும். இல்ல அன்னைக்கு கொஞ்சம் பாடிட்டு அது நேரம் ஆயிடுச்சு, ஒரு வழக்க போட்டாங்க. வழக்கு நமக்கு ஒண்ணு இல்ல. 1000 ரூபா தந்தான் புள்ள, அரிசி பருப்பும் தந்தான். இப்ப அண்டா குண்டாதாரா, கூற 2000 தாரா. வாங்கிக்கிட்டு வாடி, நம்ம வாக்க போட்டு வருவோம். ஓ அண்டா குண்டாவும் வேணாம், ரூபா 2000 வேணாம். ஓட்ட விவசாயிக்கு போட்டா இது எல்லாம் வருந்தானா? ஏ பரிசு பொட்டியும் தாரா, பணம் 10,000 தாரா. பாவி மகளை வாடி, நம்ம ஓட்டு போட்டு வருவோம். ஓ பரிசு பொட்டியும் வேணாம், பணம் 10,000 வேணாம். என் பகட்டுக்கார மாமா, நான் பாவம் செய்ய மாட்டேன். ஏ கொலுசு முக்கத்தி தாரா, அடி குடிக்க குவாற்றம் தாரா. கூட கொஞ்சம் வாடி, நம்ம ஓட்டு போட்டு வருவோம். இப்படி குடிக்க வச்சு தானே நல்ல குடிய கெடுத்த கூட்டம். குறுகட்ட மாமா, நான் கூட வர மாட்டேன். ஏ வேட்டி சேலதாரா, ஓசி வசுந்தாரா. ஒத்துக்கிட்டு வாடி, நம்ம ஓட்டு போட்டு வருவோம். ஓ ஓ ஓ வேட்டி சேலையும் வேணா, அந்த ஓசி பசு வேணா. வேலை வெட்டி தந்தா நான் வாங்கிக்கு வேண்டானா? ஏன் மிக்சி கிரைண்டர் தாரா, மசாலா சாமான் தாரா. மாமன் பொண்ணே வாடி, நம்ம ஓட்டு போட்டு வருவோம். ஓ மிக்சி கிரைண்டர் வேணா, அந்த மசாலா சாமான் வேணா. மனங்கட்ட மாமா, நான் மாத்தி போட மாட்டேன். போட்டதெல்லாம் போதும் மாமா, நீயும் கொஞ்சம் மாறு. நாம பட்டதெல்லாம் போதும், இப்ப மாறணுமே ஊரு. படிக்க நல்ல படிப்பு, பார்க்க நல்ல வைத்தியம். கொடுக்க போறதாரு விவசாயி சின்னந்தானே கூறு. போடுகிற ஓட்டை எல்லாம் திருடனுக்கே தொடர்ந்து போட்டா நாட்டு நிலைமை என்ன ஆகும்? நீயும் கொஞ்சம் எண்ணி பாரு. நாட்டு நிலைமை என்ன ஆகும்? நீயும் கொஞ்சம் எண்ணி பாரு.
ஊழல் லஞ்சம் பெருத்து போச்சு, உண்மை நேர்மை செத்து போச்சு. மாண்புமிக்க மக்கள் ஆட்சி மண்ணோடு மண்ணா போச்சு. கேடுகட்ட பணநாயகம் கேலி பண்ணி சிரிக்குதம்மா. பொறுப்பது பாவம்தானே, சகிப்பது சாபம்தானே. நல்ல ஆட்சி மலர்வதற்கு என்ன வழி கூறம்மா. விவசாயி சின்னத்துல ஓட்டணியும் போடம்மா. போடுகிற ஓட்டை எல்லாம் திருடனுக்கே தொடர்ந்து போட்டா நாட்டு நிலைமை என்ன ஆகும், நீயும் கொஞ்சம் எண்ணி பாரு. என் அன்பு சொந்தங்களே, அறிவார்ந்த பெருமக்களே, என் உயிரினும் இனி என் உடன் பிறந்தார்களே, இது உங்களுக்கான தேர்தல். இது உங்கள் நாடு. இந்த நாட்டை காக்க வேண்டியதும் மீட்க வேண்டியதும் உங்கள் பொறுப்பும் கடமையும். எனவே இந்த தேர்தலை ஒரு புரட்சிகர அரசியலுக்கான மாறுதலாக பாருங்கள். இங்கே இந்த களத்திலே கோவையிலே போட்டியிடுகிற என் அன்பு பிள்ளைகளை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். கோயம்புத்தூர் மாவட்டத்திலே சூலூரிலே போட்டியிடுகிற என் தம்பி முனைவர் ராசசேகர் அவர்கள் அமெரிக்காவிலே பேராசிரியர் பணியாற்றிக் கொண்டிருந்தவர். அந்த பணியை விட்டுவிட்டு மக்கள் பணியாற்றுவதற்கு விடுப்பு விடுத்து வந்திருக்கிறார். ஆகச்சிறந்த அறிஞன், ஆகச்சிறந்த அறிஞன். இப்படிப்பட்ட பிள்ளைகள் நமக்கு கள போராளிகளாக, முன்கள வீரர்களாக அமைவது பெரிய வரம். அவரை கைவிட்டு விடாமல் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை அவருக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக வால்பாறையிலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை முதுகலை அறிவியல் படித்த உமாதேவி பெரியாண்டி அவர்கள், என் தங்கைக்கு வேளாண்குடி மகன் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் மகன் அன்போடு வேண்டுகிறேன். அடுத்ததாக மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியிலே என் ஆர்வீர் இளவல் இளங்கலை வணிக நிர்வாகம் படித்த தம்பி கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். அடுத்ததாக கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலே என் ஆர்வீர் தம்பி என் அன்பு இளவல் பொறியாளர் நேருஜி அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். அடுத்ததாக கோயம்புத்தூர் தெற்கிலே சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிற என் அன்பு மகன் அறிவார்ந்த இளைஞன், நாட்டையும் மக்களையும் காக்க வேண்டும் என்று துடிக்கிற துடிப்புமிக்க இளைய மகன் என் மகன் பேரறிவாளன் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி வையுங்கள். அடுத்ததாக கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே என் அன்பு மருமகள் இளங்கலை வணிகவியல் படித்த ரஜ்புனிஷா அப்துல் கனி அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் மகன் உரிமையோடும் உணர்வோடும் உறவோடும் வேண்டுகிறேன். அடுத்ததாக பொள்ளாச்சியிலே போட்டியிடுகிற என் அன்பு தம்பி முதுகலை வணிக மேலாண்மை படித்த என் ஆர்வீர் இளவல் செந்தில் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு உங்கள் மகன் வேண்டுகிறேன். கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற இளங்கலை வரலாறு படித்த என் அன்பு தங்கை பானுப்பிரியா செந்தில்குமார் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எளிய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையத்திலே போட்டியிடுகிற இளநிலை உணவு மற்றும் ஊட்டச்சத்தியல் நிபுணர் என் அன்பு தங்கை கலாமணி ஜெகநாதன் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக கோயம்புத்தூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற முதுகலை வணிக மேலாண்மை படித்த என் தங்கை நர்மதா அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக பல்லடம், திருப்பூர் மாவட்டத்திலே பல்லடம் தொகுதியிலே போட்டியிடுகிற அன்பு மகன் தமிழினியன் இளங்கலை காட்சி தொடர்பியல் படித்த அன்பு மகன் தமிழ் இனியன் அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். என் அன்பு சொந்தங்களே, என் உயிரினிமிலே உடன் பிறந்தார்களே, ஒவ்வொரு தொகுதியிலும் வந்து உங்களை சந்தித்து வாக்கு கேட்க வேண்டும் என்று உங்கள் மகன் பெரிதும் விரும்புகிறேன். ஆனால் நேர குறைவு. 234 தொகுதிகள், ஒரே ஒரு மகன், ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் பேசுகிறேன். அப்படி இருந்தும் நேரம் போதவில்லை. ஒவ்வொரு நொடியும் மற்றவர்களுக்கு எப்படியோ உங்கள் பிள்ளை எனக்கு உயிர் நொடி. அதனால் இந்த இடத்தில் பேசி அங்கு வரவில்லை, அந்த இடத்தில் பேசி அங்கு வரவில்லை என்று கருதாதீர்கள். காரக்குடியில் போட்டியிடுகிறீர்களே என்று கேட்டார்கள். நான் காரக்குடிக்கு மட்டுமான மகனும் அல்ல, ஒட்டுமொத்த தமிழ் குடிக்கான மகன் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு
சூலூரில் பேசுவது, வேலூரில் பேசுவது, கோயம்புத்தூர் பேசுவது, எல்லா ஊருக்கும் பேசுவதுதான் என்று என் அருமை பெற்றோர்கள், என் ஆறுயிர் சொந்தங்கள், உயிரினும் இனிய என் உடன் பிறந்தார்கள் புரிந்து கொண்டு உங்கள் பிள்ளைகள் எங்களை கைவிட்டு விடாதீர்கள். தனித்து தனித்து திரும்ப திரும்ப சீமான் எந்த நம்பிக்கையில் நிற்கிறான்? எங்களை பெற்றவர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள் எங்களை கைவிட்டு விட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் நிற்கிறோம். உன்னை விமர்சிப்பவனுக்கு நிரூபிக்க போராடாதே, உன்னை நம்பி நிற்கிறவர்களுக்கு உண்மையா இருக்க போராடுன்னு எங்களை நம்பி நிற்கிற 36 லட்சம் தன்மானமிக்க இனமானமிக்க தமிழ் பெருங்குடி மக்களுக்காக, அவர்கள் நம்பிக்கைக்காக தொடர்ந்து தொடர்ந்து களத்திலே தூய ஆட்சியை, ஒரு நல்ல ஆட்சியை மலரச் செய்ய வேண்டும் என்ற மகத்தான கனவை மனதில் சுமந்து இந்த மண்ணிலே உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம். புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றி எதை சொல்லும். உங்கள் வாக்கு விவசாயிக்கு, விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்கிற உறுதியை ஏற்போம். புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றி எதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.